So very good morning to all. Arupkottilan Subaraja and then welcome to our own Subha Learnings. Good morning Rakana. Good morning Rakana. First of all audio video எல்லாமே clear-ஆ இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. I hope எல்லாருக்கும் வீடியோ எல்லாம் clear-ஆ இருக்குன்னு நினைக்கிறேன். Yeah, good morning, good morning, good morning, good morning Rakana. Happy morning. Super. Very good. Good morning. Good morning Rakana. Yeah, very good. Right. அது பார்க்கிறதுக்கு முன்னாடி உள்ள போயிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி உங்க கண்ணு முன்னாடி ஒரு ஸ்லைட் தெரியுது. அது என்னது அப்படின்னா இப்போதான் நம்ம வீடியோ புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு, என்னுடைய அண்ணாமார்களுக்கு, என்னோட தம்பிமார்கள், என்னுடைய அக்காமார், தங்கச்சிமார்கள் எல்லாருக்குமே உங்க சுபா லேர்னிங் சார்பாக உங்க சுபாராஜா வருக 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 என வரவேற்கிறேன். அரசு வேலை பெருக 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 சந்தோஷமாக வாழ்க 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 என வாழ்த்தி வரவேற்கிறேன், வணங்குகிறேன் ஆல்சோ. ரைட்டா? ஸோ என்ன சார், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம்னா திஸ் இஸ் அவர் ஹோம். இதுதான் என்னுடைய கனவு இல்லம். நாட் ஃபார் ஹோம், திஸ் இஸ் ட்ரீம் ஹோம். இதுதான் என்னுடைய கனவு இல்லம். நம்ம பிளாட்ஃபார்மிங்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு நம்பிக்கையா, ஒரு ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியா, ஒரு நேர்மையா, நியாயமா, கடுமையான உழைப்பை மட்டுமே நம்பக்கூடிய நானு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்பி நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த மொமெண்ட்ல இருந்து உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ இது வரைக்கும் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய வீடியோஸ் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். டெய்லி காலையில் 10 மணிக்கு சிஏ, ஹோம்ஒர்க், பனிஷ்மெண்ட். ஏன் அந்த அரசு வேலைங்கிறத வாங்கிட்டா நம்மளுடைய லைஃப் பே செட்டில்டு அப்படிங்கிற உண்மையான வார்த்தைக்கான அர்த்தம் அதுதான். கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டீங்கன்னா லைஃப் செட்டில்டு அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. ஸோ அதனால அந்த கனவு பணியை நம்பி இன்னைக்கு நம்பர் 1 தமிழகத்திலே நம்பர் 1 பிளாட்ஃபார்மா, ட்ரஸ்ட் வர்த்தியா, ஓகே, உண்மையா இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக, நேர்மையா இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மாக உங்க சுபாலா நீங்க தேடி நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஒரு 2 months பேக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பிளான் பண்ணிருந்தோம். என்ன சார், ஸ்டேட் ரேங்க் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நம்ம இன்ஸ்டியூட்டும் கிடையாது, நம்ம லேர்னிங்ஸுமே அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணிச்சு, February 13. அதுல இருந்து ஒரு 2 to 3 months கிட்டக்க நம்ம வந்திருக்கோம். அப்படிங்கிறப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் முடிச்சவங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, அவங்க எல்லாமே ரெஃபர் பண்ணி ஜாயின் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காகவே பிரத்யேகமாக ஒரு நியூ பேட்ச், ஸ்டேட் ரேங்க் 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய நியூ பேட்ச் from tomorrow onwards, நாளையில இருந்து மே 1ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதனுடைய சிறப்பம்சங்கள் டெய்லி 2 மணி நேரம் உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ் தான் உங்களுக்கு காலையில இருக்கும். யூடியூப் முடிச்சதுமே உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கும். அகைன் ஈவினிங் ஸ்பெஷல் ஸ்பாட் டெஸ்ட் இருக்கும். அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸா போகும். நைட் ஆச்சு அப்படின்னா யூடியூப் ஹோம்ஒர்க் அப்படின்னு ஒன்று தனியாக உங்களுக்கு கொடுப்போம். பேட்ச் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ரெண்டுமே கைப்பட எழுதி அப்பா அம்மா கிட்ட சைன் வாங்கணும். கிட்டத்தட்ட 44 டெஸ்ட் நாங்க முடிச்சிருக்கிறோம். ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். ஸோ உங்களை பர்சனலா மானிட்டர் பண்றதுக்கு வேற யாருமே கிடையாது, ஒன் அண்ட் ஒன்லி நான் மட்டும் தான் இருப்பேன். ஸோ உங்களை எல்லாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பேட்ச் ஹோம்ஒர்க் இந்த மாதிரி வாட்ஸ்அப்லையும் இந்த மாதிரி மானிட்டர் பண்றதுக்கு உங்களுக்கு இப்படியே நான் படிச்சிட்டீங்களா எல்லாமே கேட்பேன். யாராவது நோன்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு நான் கால் பண்ணிடுவேன். ரொம்ப முக்கியமான ஸ்லைடு இதுதான். என்ன சார் அப்படின்னா, மிட் நைட் வைவா அப்படிங்கிறது இருக்கும். ஒரு 2 days ஒன்ஸ்ல அன்னைக்கு நடத்தின போர்ஷன்ஸ்ல இருந்து உங்களுக்கு நைட் ஒரு 10 மணிக்கு மேல வைவாவா இருக்கும். அது 100-200 கேள்வியோ இருக்கும். அது மட்டும் இல்லாம வீக்கெண்ட் ஆச்சுன்னா சனிக்கிழமை, எப்பயுமே இந்த வாரம் சனிக்கிழமை 10:10க்கு வைவா வித் சுபான்னு சொல்லி ஒரு பிளாஸ்ட் செஷன். லாஸ்ட் இயர் குரூப் 4ல ஒரு 30க்கு மேற்பட்ட பசங்கள் பாஸ் ஆனாங்கன்னா என்னை மேக்ஸ் வாத்திங்கிறதே மறந்து அவன் அந்த வைவா வித் சுபாவை தான் மென்ஷன் பண்ணியே சொல்லிட்டு இருந்தான். ஸோ அந்த மாதிரி வைவா வித் சுபா அப்படிங்கிறது நம்ம கண்டக்ட் பண்றோம். அதெல்லாம் விட ரொம்ப முக்கியம், எவ்ரி மந்த் லாஸ்ட் சண்டே வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கிறது கண்டக்ட் பண்ணப்படும் வயா ஜூம்ல. ஆமா, நீங்களாம் படிக்கிறீங்களா எல்லாம் செக் பண்ணணும்ல. அது மட்டும் இல்லாம இந்த ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, டைம் ரொம்ப கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க, ஆனா அரசு வேலை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே இன்னொரு சிம்ம சொப்பனமா நான் ஃப்ரீ மெட்டீரியலே கொடுத்துருவேன். அதாவது புக்ல லெசன்ஸ் நடத்தாலுமே அந்த பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி அதே உங்களுக்கு அந்த அண்டர்லைன் பண்ண பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சா நீங்க போதுமானது. ரைட்டா? சரி, முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு சார் அப்படின்னா 25 ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ரைட்டா? இது எந்த கோர்ஸ் சார் அப்படின்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4 ரெண்டுமே சேர்த்து வச்சு நிறைய பசங்க, என்னைய மாதிரி கஷ்டப்படக்கூடிய பசங்க, நம்மள மாதிரி கஷ்டப்படுற உங்களுக்காக இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் வேற ஓப்பன்ல இருக்கு. ஸோ அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷனா என்ன சார் அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது சார். இது நீங்க 20,000 நினைக்கிறீங்களா, 15,000, 10,000, 8,000, 7,000, 6,000 அதெல்லாம் இல்லை சார். ஜஸ்ட் 4,999 மட்டும்தான். இது எல்லாமே சேர்ந்து 4,999. நீங்க 2 times 2,500 2 times தான் நீங்க இன்ஸ்டால்மெண்ட் பண்ணிக்கலாம். இது மே 1ஓட முடிஞ்சிடும். தட்ஸ் தி லாஸ்ட் டே. நீங்க கடைசியா நான் ஆல்ரெடி நான் சொன்னனாலதான் இப்பதான் நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னா இமிடியேட்டா நீங்க இந்த நம்பர் 7200859429 இந்த நம்பர் கால் பண்ணி உங்க சீட்ஸை பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. டைலமோவா இருக்குன்னா என்கிட்ட பேசிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன கியூரிஸ்னாலும் இந்த நம்பர் கால் பண்ணி நீங்க சார்ட்டா பேசணும்னு சொன்னா நானே உங்கள்ட்ட பேச போறேன். ரைட்டா? சோ நீங்களும் ஸ்டேட் ரேங்க் வாங்கணும். நம்ம வாங்குறோம், வாங்கி காட்டுறோம். வெயிட் பண்ணுங்க. ஸ்டேட் ரேங்க் 1 2 3 4 5
அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை ரேங்குமே நம்ம பசங்களா தான் இருப்பாங்க. அதுக்கேற்ற உழைப்பை போட்டுட்டு இருக்கோம். நீங்க யூடியூப்லயே பார்க்கலாம். அப்ப பேட்ச்ல பயங்கரமா இருக்கும், இன்னும் பயங்கரமா இருக்கும். வேமா பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க, நாளைக்கோட நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் ப்ளீஸ். அதனால நீ வேமா பண்ணா இன்னைக்கே நீங்க பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்கிறது என்னுடைய கருத்து. வேற என்ன குவரிஸ்னாலும் என்கிட்ட கால் பண்ணி நீங்க நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ரைட்டாடாக்கண்ணா? ரெடி, உள்ள போயிடலாமா? சோ அது பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய பசங்க என்கிட்ட கேட்ட கேள்வி, கரண்ட் அஃபேர்ஸ்னா என்ன சார், இமாலய மலையா அப்படிலாம் கேட்டாங்க. நம்ம ஸ்டைல் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது வேற. இமேஜ் மூலமாவே படிச்சுட்டு போறது, விசுவலைஸ்டா படிச்சுட்டு போறதா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு எப்பயுமே எப்படின்னா, கடைசி நாள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒவ்வொரு மாச கடைசிலையும், ரைட்டா, ஒவ்வொரு மாச கடைசிலையும் அந்த மாசத்துல நடந்த முக்கியமான கரண்ட் அஃபேர், முக்கியமான அதுதான் டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல நடந்த முக்கியமான சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃப் ஆவும் ஒரு நாளுக்கான கிளாஸ் ஆவும் நானே கொடுத்துருவேன். சரி அடக்கண்ணா? இதைத்தான் சார் நான் எதிர்பார்த்தோம். 1 minute அடக்கண்ணா, இதைத்தான் சார் நாங்க எதிர்பார்த்தோம். எங்க சார் இருந்தீங்க? இத நீங்க ஏன்னா இது கிடைக்காம தான் நிறைய பேர் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா இந்த இருக்கு இல்லையா, அந்த பிடிஎஃப் எங்க சார் கொடுப்பீங்க? இமிடியேட்டா டெலிகிராம் சேனல் ஓபன் பண்ணுங்க, சுப்பா லேர்னிங்ஸ் அபிஷியல் கேப்ஸ்ல டைப் பண்ணுங்க. அது மட்டும் தான் நம்மளோட ஒன் அண்ட் ஒன்லி அபிஷியல் சேனல், வேற எதுவுமே கிடையாது. சோ அதனால அந்த சேனல்ல இமிடியேட்டா நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சது அந்த பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன். சார் ஆல்ரெடி நான் எழுதிட்டேன் சார் அப்படின்னா எழுதிருக்கக்கூடிய நோட்ஸ் மட்டும் கையில வச்சுக்கோங்க. ரைட்டா கண்ணா? அதை மட்டும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாங்க. ரைட்டா? உள்ள போயிடலாமா? சாட் பாக்ஸ் ஒன்லி ஃபார் ஆன்சர் பாக்ஸ். எப்பயுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 கேள்வி கேட்டுட்டு தான் போவேன் சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலக காற்று தினம் என்று கொண்டாடப்படுகிறது. உலக காற்று தினம் என்று கொண்டாடப்படுகிறது. ஆன்சர். உலக காற்று தினம் என்று கொண்டாடப்படுகிறது. ஆன்சர். ஆன்சர். ஓசோன் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. ஓசோன் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. ஆன்சர் பண்றாங்கண்ணா. இதெல்லாமே ஆல்ரெடி நான் கேட்டிருக்கேன். அருட்பெருஞ்சோதி தினம் என்று கொண்டாடப்படுகிறது. அருட்பெருஞ்சோதி தினம் என்று கொண்டாடப்படுகிறது. ஆன்சர் ராகண்ணா. இந்த கவர்மெண்ட் பண்ணாங்கல்ல, குட். டேஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். என்ஆர்ஐ டே என்னைக்கு ராகண்ணா? நான் ரெசிடென்சியல் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ஆர்ஐ டே என்று கொண்டாடப்படுகிறது. ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், என்ஆர்ஐ டே என்று கொண்டாடப்படுகிறது. குயிக் ஆன்சர் பண்ணிருங்களாக்கண்ணா. இன்னைக்கு வேகமா பாத்துருவோம்டாக்கண்ணா. ஜஸ்ட் ஒரு 40 to 45 minutes தான். இன்னைக்கு இது வந்து பார்ட் 1 வீடியோ. ஏன்னா நிறைய இருக்கு, 100 ஸ்லைடுக்கு மேல இருக்குங்க. ஆமா, 100 என்ன சொல்றீங்க? ஆமா, 100க்கு மேல இருக்கு, என்ன செய்ய. அதனால நீ பார்ட் 1, இன்னொரு வீடியோ பார்ட் 2 வரும். சரியா? குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலினுடைய ஆசிரியர். சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலினுடைய ஆசிரியர். ஆன்சர் பண்றாங்கண்ணா. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர் டாக்கண்ணா. சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலினுடைய ஆசிரியர். வெரி குட், சூப்பர். காந்தி அவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்திற்குடைய தீர்மானம், நான் நேத்தே கிளாஸ்ல நான் அழுத்தி தீர்மானம் எந்த மாநாட்டுல எக்ஸிக்யூட் பண்ணாங்க, தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. குட், வெரி குட், வெரி குட், வெரி குட் ராகண்ணா. அவ்வளவுதான். சிரிச்ச முகத்தோட புன்முறுவலா ஒரு கான்பிடண்டா அடிச்சோண்டா, இன்னைக்கு அடிச்சிடலாம்டா, நம்பி வாங்க. திருப்பி நான் சொல்றேன், எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். ஓகே, கடுமையான உழைப்பை போடுவோம். இறைவனுக்கு பிடிச்ச ஒரே ஒரு விருப்பமான ஒரு விஷயம் உழைப்பு, 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 உழைப்பு மட்டுமே, வேற எதுவுமே கிடையாது. ரிசல்ட்டை பத்தி ஓரி பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம உழைப்ப 100, 200லாம் இல்ல, இறைவனோ இயற்கையோ வியக்கத்தக்கிற அளவுக்கு நம்ம கான்பிடண்டா நம்ம உழைப்பை கொடுப்போம். ஆட்டோமேட்டிக்கா அவங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரியாடாக்கண்ணா? அவ்வளவுதான். குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, ரைட்டா. அதாவது இப்ப ரீசெண்டா ஒண்ணு பண்ணாங்க, 131 சட்ட திருத்த மசோதா. இதோட 4வது செஷன் வைவா கேட்கிறேன், ஏன்னா அவ்வளவு முக்கியம். 131 சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிறது 2 விஷயத்தை முன்னிலைப்படுது. அது என்னடாக்கண்ணா? ஆன்சர் பண்ணிருங்க. வெரி குட், வெரி குட். சரி, டீலிமிட்டேஷன் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த டீலிமிட்டேஷன்ல எத்தனை சீட்ல இருந்து எத்தனை சீட்டா கொண்டு போறாங்க? தொகுதி மறு வரையறைன்னு சொல்றாங்க. எத்தனை சீட்ல இருந்து எத்தனை சீட்டா? குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அடிங்கிறாங்கண்ணா. அவ்வளவுதான்டாக்கண்ணா. பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு கேள்வியும் அங்குற மாதிரி நச்சு விழுகணும். ரைட், தமிழ்ல இருந்து கேட்டுருவோமா? குட். அவளும் நானும் அம்மாவும் தம்பியும் இலக்கண குறிப்பு. ஆன்சர் அரை முடிந்தால் இலக்கண குறிப்பு. அவ்வளவுதான், 5 செகண்ட் தாங்க. அதுக்குள்ள நீ டைப் பண்ணிடணும். நான் இப்படி பேசுறேன், அந்த டைம்லயே நீங்க டைப் பண்ணிடணும். அரை முடிந்தால் என்ன இலக்கண குறிப்பு? அடிங்கிறாங்கண்ணா. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். 53ல 2 ஆர்டிகல் 53ல 2 என்னது? நம்ம ஃபர்ஸ்ட் வீக்லயே நம்ம பார்த்தோம். ஆர்டிகல் 53ல 2 என்னது ராகண்ணா? பசங்க எல்லாருமே ஆன்சர் பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு நாங்க படிக்க வச்சிருக்கோம், அந்த அளவுக்கு நாங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், அந்த அளவுக்கு அவங்கள வச்சு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கான்பிடண்டா நீங்க நம்பி ஜாயின் பண்ணலாம். எதை பத்தி யோசிங்க. வேணும்னா இந்த வாராங்க இங்க இருக்கிறாங்களா அந்த 500 பசங்க நீங்க கேளுங்க, எப்படி போகுது, எந்த மாதிரி பேட்ச் இருக்கு. மேபி ஒரு ஆள் நெகட்டிவ் ஃபீட்பேக் சொன்னா கூட நீங்க ஜாயின் பண்ண வேணாம். ரைட்டா? நீ வந்து பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ட்ரஸ்ட் ஒருத்தியா அன்னைக்கே சொன்னேன், திருப்பி எங்களுக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, நாங்க பயங்கரமான லெவல்ல அருப்புக்கோட்டையில நெக்ஸ்ட் இயர் சக்சஸ் மீட் நடத்தி காட்டுறோம், பொறுத்திருந்து பாருங்க. ரைட் அடக்கண்ணா? குட், வெரி குட், வெரி குட். என்னடாக்கண்ணா ஜெயிக்க போறோம்ல அடக்கண்ணா? அவ்வளவுதான்டாக்கண்ணா. குட். குட். சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, சவுத் ஆப்பிரிக்கால இருந்து
என்ன வகையான விஷயங்கள் எல்லாம் நம்ம அங்கிருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு அரசியலமைப்புக்கு தேவையான விஷயங்களை அங்கிருந்து எடுத்துட்டு போம்ல, ஒரு ரெஃபரன்ஸ். அது என்னென்னடாக்கண்ணா ஆன்சர் பண்ணிருக்கடாக்கண்ணா. குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சார், மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு சார், வெரி குட். சரி, நம்ம ஊர்ல இருந்து எத்தனை மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள்? அடுத்த கேள்வி, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு நம்ம ஊர்ல இருந்து எத்தனை பேர் டாக்கண்ணா? குட், வெரி குட், வெரி குட். மக்களவை உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஆன்சர், மக்களவை உறுப்பினர்கள் அதாவது லோக்சபா. நான் ஃபர்ஸ்ட் கேட்டது ராஜ்யசபா, செகண்ட் கேட்டது லோக்சபா. சூப்பர் டாக்கண்ணா, சூப்பர் டாக்கண்ணா. சரி, நம்ம ஊர்ல எம்எல்ஏ சீட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கு? இப்பதாங்க ஓட்டு போட்டு வந்திருப்பீங்க. எத்தனை சீட்ஸ் இருக்குங்க? வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, கவுன்சிலர் ஆகணும்னா எத்தனை வயசு ஆயிருக்கணும்? நம்ம ஆல்ரெடி கேட்டதா, கவுன்சிலர் ஆகணும் எத்தனை வயசு ஆயிருக்கணும்? ஆன்சர் பண்றாங்கண்ணா. வெரி குட். உத்தரமேரூர் கல்வெட்டு பத்தி என்ன உத்தரமேரூர் கல்வெட்டு எதை பற்றி கூறுகிறது? அவ்வளவுதான் கேள்வி. உத்தரமேரூர் கல்வெட்டு 10 செகண்ட்ல எங்க பசங்க ஆன்சர். சார் 1 மினிட்ல 10 கொஸ்டின் அடிச்சிட்டு இருக்காங்க. 10 செகண்ட்ல எங்களுக்கு என்ன பெரிய விஷயமா? தூர போட்டுரும் என்னடாக்கண்ணா. அவ்வளவுதான், ஒரு கொஸ்டினுக்கு 2 செகண்ட் எங்க பசங்க ஆன்சர் பண்ணணும் சார், வேற எதுவுமே இல்ல. ரைட். பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி எந்த ஆண்டு? யோசிக்காம அடிப்பாங்க. அதுதான் வைவாவோட ஷார்ப்பு. ரைட்டாடாக்கண்ணா. வைவாவுக்கு சுபா சனிக்கிழமை நடக்குது. இந்த வாரம் சனிக்கிழமை மறந்துடாதீங்க, எல்லாருமே வாங்க. மேபி நீங்க அந்த வைவா செஷனை பார்த்துட்டு கூட நீங்க அட்டன் பண்ணுங்க. நிறைய பேர் தெரிச்சு ஓடிடுவாங்க. நிறைய என்ன இப்படி அடிக்கிறாங்க, ஆளவுரா சாமி நான் வரலப்பா அப்படின்னு ஓடிடுவாங்க. ஏன்னா 1000 சீட்டை நாங்க பிளாக் பண்ணிடுவோம். ஓகே, குரூப் 2லயும் குரூப் 4லயும் அந்த நம்பிக்கையில நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேல இறைவனோட வழி. ஓகே, கிரேட், வெரி குட் ராக்கண்ணா. உள்ள போயிடலாமா? சரி, உள்ள போயிடலாமா டாக்கண்ணா? உங்களுக்காக சின்னதா ஒரே ஒரு விஷயம், அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் உங்களுக்காக ஒண்ணு மட்டும் நான் கேள்வி கேட்கிறேன். எனக்கு கேட்கணும்னு நான் ஆசை. உங்க அப்பா அம்மா வந்து உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காம இருக்கு, அந்த டாபிக்ல நான் உள்ள வரல. நம்ம அப்பா அம்மாவுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? கல்யாணம் ஆனாலும் கல்யாணம் ஆனாலும் ரெண்டையும் சேர்த்து நான் தான் எங்க புருஷன் வீட்டுக்கு வந்துட்டேனே. நான் கேட்கிற கேள்வி அதுதான். அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? சின்ன பிள்ளையில இருந்து உங்களை நீங்க பிறந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து உங்களுக்கு பார்த்து தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து 1 2 3ன்னு சொல்லிட்டு 10ஆவது வரை படிக்க வச்சு, அகைன் 11th 12th பெரிய மெட்ரிகுலேஷன் போர்டில் படிக்க வச்சு, அகைன் அந்த இதுல நல்ல மார்க் கிடைக்காம ஏதோ ஒரு காலேஜ், ஒரு சூப்பரான ஒரு நல்ல காலேஜ்ல ஒரு டொனேஷன் கொடுத்தோ இல்லை ஏதோ ஒரு நல்ல காலேஜ்ல படிக்க வச்சு லட்சமா கொடுத்து படிக்க வச்சு 4 வருஷம் கிடைச்சு, அதுக்கடுத்தும் சரியான வாய்ப்பு கிடைக்காம திருப்பி உமன் இருந்தாங்க அப்படின்னா மேரேஜ் அப்படிங்கிறதுல உள்ள போயிருப்பீங்க. பாய்ஸா இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை தேடிட்டு இருக்கலாம். நம்ம எல்லாருமே ஒரு 23 வருஷமா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்கும். ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நமக்கு பண்ணாங்களா? அவங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரே கேள்விதான், நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி அதுதான். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம பண்ண அப்பா அம்மாவுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, இல்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? அவ்வளவுதான் கேள்வி. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குல்ல, ஒரு மாதிரி வலிக்குது இல்ல? வலிக்கணும், சரிங்களா? ரொம்ப வலிக்கணும். அதெல்லாம் அந்த பெயினை வந்து டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. நம்ம சொல்லுவோம்ல, அடுத்த ஜென்மத்துல நீ என் மகனா பிறகு, அப்படிலாம் நீங்க பண்ண வேணாம். எல்லா அப்பா அம்மாவும் நம்ம அப்பா அம்மாவுக்கு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரே வழி, இந்த காலத்துல நீங்க 5 லட்சம் ரூபாய் மாசம் சம்பளம் கொடுக்குறாங்க, 1 லேக் சம்பளம் கொடுக்குறாங்க, 50,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு பிரைவேட் செக்டர்ல போய் நீங்க வேலை பார்த்த சந்தோஷத்தை விட பல்லாயிரக்கணக்கான மடங்கு, பல லட்சக்கணக்கான மடங்கு சந்தோஷம் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கும். அது குரூப் 4 இருக்கலாம், குரூப் 2 இருக்கலாம், குரூப் 1 இருக்கலாம். என் மகன் அரசு வேலையடா, என் மகன் கவர்மெண்ட், என் மகன் வியோட, என் மகன் சப் ரிஜிஸ்டரா, என் மகன் டிசிடா, டெப்டி கலெக்டர், அப்படி சொல்லக்கூடிய மப்பு, அப்படி சொல்லக்கூடிய தைரியம், அப்படி சொல்லக்கூடிய கான்பிடென்ட் பவர் இந்த உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது. அதுவும் நம்ம அப்பா அம்மா சொல்லக்கூடிய வார்த்தை எங்கேயுமே இருக்காது. நீங்க வேணா எடுத்து போய் பாருங்க. அப்படி கம்பீரமா கெத்தா நடந்து போவாங்க சார். அப்பேற்பட்ட கவர்மெண்ட் ஜாப்பை நீங்க விட்டுட்டு அது அப்படி படிக்கணும்னா ஸ்டேட் ரேங்க், என் பிள்ளை ஸ்டேட் ரேங்க்டா, தமிழகத்துல நம்பர் 1ரா, அவனுக்கு பின்னாடி தான்டா எல்லாரும் சொல்லி சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு கிராமத்துல சினாரியோவை மாத்தி பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட பெருமை. இதுல நிறைய பசங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, சார் நான் காலேஜ் எல்லாமே நல்லா படிச்சேன், எனக்கு லைஃப் கரெக்டா இல்ல சார், நான் நல்லா தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன், நான் கோல்டு மெடலிஸ்ட்லாம் வாங்கினேன், எனக்கு வாழ்க்கை சரியா அமையல சார். எதை பத்தியும் ஒரி பண்ணாது. இந்த செகண்ட்ல இருந்து, இந்த மொமெண்ட்ல இருந்து அம்முட்டையும் தூக்கி குப்பையில போடுது. சரி, எதுவுமே வேணாம். இந்த 6 மாசம், மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 4 மாசம் இருக்கா, அடுத்து செப்டம்பர் அக்டோபர்ல தான் எக்ஸாம். ரைட்டா? 6 மாசம் குரூப் 2க்கு இருக்கு, நவம்பர் டிசம்பர், குரூப் 4க்கு 8 மாசம். இந்த மொமெண்ட்ல இருந்து ஆரம்பிங்க, அடிச்சு தூக்கிடலாம். எதை பத்தி இதுக்கப்புறம் நீங்க உள்ள வர்றப்போ ஐயோ இவன் சொல்லிட்டான் அவன் சொல்லிட்டான்னு சொல்லி யோசிச்சுலாம் வரக்கூடாது. ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி மட்டும்தான் உள்ள இருக்கணுமே தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. கவலையப்படாதீங்க, சரியா? நான் ஏன் சொல்றேன் இதான் அப்படின்னா, நீங்க போய் ஒரே ஒருக்கு போயிட்டு நீங்க அவங்ககிட்ட சாரி கூட கேளுங்க. ஏதோ நம்மளால எதுவுமே பண்ணி தர முடியலையே அப்படிங்கிற ஒரு வழியில நீங்க போய் சாரி கூட கேளுங்க. நான் திருப்பி சொல்றேன் சார், ஒரு பையனா இருந்தீங்க அப்படின்னா நிறைய சேட்டை பண்ணிருக்கலாம். அந்த பருவத்துல நம்ம 16ல இருந்து 24 வயசு வரைக்கும் நிறைய சேட்டை பண்ணிருக்கலாம்.
நிறைய கெட்ட பழக்கங்கள் இருந்திருக்கலாம், எல்லாத்தையும் தூர போட்டுருங்க. எல்லாமே வேணாம். ஒரு நல்ல மனிதனா, ஒரு குட் ஹியூமன் பீயிங்கா, ஒரு டிசிப்ளினா இருக்கக்கூடிய ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் வியர் பண்ணுங்க. நல்ல ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு அமைதியான இடத்துக்கு போங்க. அதுக்கு தான் நான் கோவில் ரெஃபர் பண்ணுவேன், மசூதி ரெஃபர் பண்ணுவேன், சர்ச் ரெஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்ச எந்த பிளேஸ்லாம் நீங்க போகணும். ஏன்னா அங்கெல்லாம் பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும், அங்க நெகட்டிவ் வைப்ஸ்லாம் இருக்காது. நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டுருங்க, பாசிட்டிவா மட்டும் இருங்க, தன்னம்பிக்கையா இருங்க. எக்காரியத்திலையும் ஜெயிக்க முடியும் இறைவன் அருளால. இறைவன் அருளே பண்ணலைனாலும் நீங்க ஒழுக்கமா நம்பிக்கையா கான்பிடென்டா இருந்தீங்கனாலும் உங்களால ஜெயிக்க முடியும். இது நான் பர்சனலா ஃபீல் பண்ணிருக்கேன். நீங்க ஜெயிக்கணும், நீங்க ஜெயிக்கிறத மட்டும் தான் நான் பார்க்கணும், வேற எதுவுமே இருக்க கூடாது. சரிடா கண்ணா, ரெடி? உள்ள போயிடலாமா? குட். சரி, ஓகே. நம்ம இந்த வருஷம் நம்ம என்ன பண்ண போறோம்? கவர்மெண்ட் ஆர்டரை வாங்கி நம்ம வாங்க போறதே இல்லை, அப்பா அம்மா கையில கொடுத்துட போறோம். இந்தாங்க வச்சுக்கோங்க, நீங்க எங்கனாலும் போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கனாலும் பெருமையா பேசுங்க, எங்கனாலும் சந்தோஷமா அவங்க தூங்கவே மாட்டாங்க சார். நீங்க எல்லாம் கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டீங்கன்னா அவங்க 2 நாளைக்கு தூங்கவே மாட்டாங்க. என்ன வருத்தத்திலையா? சந்தோஷத்துல தூக்கம் வராது, சத்தியமா வராது, டெஃபினட்டா வராது. கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த கவர்மெண்ட் ஜாப். அந்த KL ராகுல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1 மினிட். கிரிக்கெட் பிளேயர், அவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் ஆக்சுவலா RBIல ஒர்க் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு. ஆனா அவங்க அம்மாவுக்கு கிரிக்கெட் பிளேயர் ஆனதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லையா. என் மகன் RBI வேலையை விட்டுட்டு வந்துட்டான், அதான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படிங்கிறதா அவங்க அம்மாவோட டிபேட். எல்லா தாய்மார்களுக்கும் எல்லா அப்பா அம்மார்களுக்கும் அது மட்டும்தான். சொந்த ஊர்ல வேலையை வாங்கிட்டு செட்டில்ட் ஆகிட்டு பேரண்ட்ஸோட ஃபேமிலியோட சந்தோஷமா இருங்க சார். திருப்பி சொல்றேன், உங்களுடைய ஒட்டுமொத்த சொத்தே உங்க ஃபேமிலி மட்டும்தான். எனக்கு அதுதான் சார். எனக்கு இறைவன் எல்லாத்தையும் விட முதல்ல எங்க அப்பா அம்மா, நம்ம ஃபேமிலி மட்டும்தான். அக்கா எல்லாருமே நம்ம ஃபேமிலி தான். அதை தாண்டி நீங்க என்னைக்குமே விட்டு கொடுக்காதீங்க. அவங்க சில நேரத்துல கோவமா பட்டாலும் பட்டுட்டு போறாங்க. நீங்க இதெல்லாம் கவலைப்படாம நல்ல வேலையை வாங்குறோம், இந்த மொமெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம், நிமிந்து உட்காரோம். 2026ல ஸ்டேட் ரேங்க்ல வாங்கியே ஆறோம். அதற்கான முழு உழைப்பை போடுறோம், தொடர் முயற்சி போடுறோம், வெற்றி பெறுறோம். இதுல மாற்றுக்கிறது எல்லாம் பேசுறவன் பேசட்டும், தூட்டுறட்டும். 100 இல்ல 200 300% கான்பிடென்டா அடிக்கும். சரிடா கண்ணா, ரைட். உள்ள போயிடலாமா? சாரி சார், டைம் ஆயிடுச்சு. 2026ல ஏப்ரல் 1ல இருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸோட ஸ்லைட்ஸை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கலாம், ஒரு ரிவிஷன் மாதிரி. இதனோட ஃப்ரீ PDF சுபா லேர்னிங்ஸ் அஃபிஷியல் சொல்லக்கூடிய டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிடா கண்ணா, குட். ரைட், உள்ள போயிடலாமா? ஸோ 1ல இருந்து 30 வரைக்கும் இங்க ஞாபகம் இருக்காடா கண்ணா? உங்களுக்கு இதுல ஞாபகம் இருக்கும்? சிக்கிம் மாநிலத்தை சேர்ந்த ஸ்ருதி பிரதான், நம்ம சொன்னோம் ஸ்ருதி ஞாபகம் வச்சுக்கோங்கடா கண்ணா அப்படின்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? ஸ்ருதி பிரதான் அவங்க யார் சார் அப்படின்னா, வேர்ல்டு யூத் பார்லிமெண்ட் சார்பாக, அதாவது இந்தியா சார்பாக வேர்ல்டு யூத் பார்லிமெண்ட்ல போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ரைட்டா? சோ நீங்க எழுதிக்கலாம், இந்த PDF நானே கொடுத்துறேன், ஒரு ரீகால் பண்ற மாதிரி. ரீகால் பண்ணிட்டு நீங்க வாயால சொல்லணும். சரியாடா கண்ணா? ஸ்ருதி பிரதான் ஃப்ரம் எந்த மாநிலம்? சிக்கிம் மாநிலம். சிக்கிமோட கேபிட்டல் என்ன? நான் இதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. ஒரு கொஸ்டின்லாம் 10 கேள்வி நான் கேட்டிருக்கேன். சிக்கிமோட கேபிட்டல் என்ன? வெரி குட். ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரைட்டா கண்ணா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு ரீகாலுக்காக. ரைட்டா? செகண்ட் ஒன், ரஞ்சி டிராஃபியை வின் பண்ணவங்க யார் சார்? கிட்டத்தட்ட வரலாற்று சாதனை பண்ணியிருக்கிறாங்க, நம்ம கூட சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? நிறைய ரஞ்சி டிராஃபியை வின் பண்ணவங்க யார் சார் அப்படின்னா, which means ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முதலாக ரஞ்சி டிராஃபி. முந்தி என்ன பண்றீங்கன்னா, இந்த விதர்பா டிராஃபி, இந்த டிராஃபி தான் அவங்க வின் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ரஞ்சி டிராஃபியை வின் பண்ண மாநிலமாக யார் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, which means ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இருந்திருக்காங்க. இந்த ஸ்ருதி பிரதான் சொல்றோம்ல, 1 மினிட் அது ஆன் ஆயிரும். ஸ்ருதி பிரதான் நம்ம சொல்றோம்ல, அவங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப போல்ட்னஸா இருப்பாங்களாம், ரொம்ப கான்பிடென்ட்டா இருப்பாங்களாம். எந்த ஒரு விஷயத்தையுமே பிராக்டிகலா அணுகுவாங்களாம். ஓகே, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், ஓகே இங்க மூவ் பண்ண அங்க போகலாம், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போடணும் அப்படி சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணி அவங்களுடைய ஸ்பீச் நீங்க யூடியூப்ல அடிச்சு பாருங்க. ஸ்ருதி பிரதான் அப்படின்னு நீங்க பார்லிமெண்ட் ஸ்பீச் அடிச்சீங்கனாலே உங்களுக்கு தெளிவான சில விஷயங்கள்லாம் தெரியும். அதை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியாடா கண்ணா? சோ அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் டீம், ஜம்மு காஷ்மீர் ரிலேட்டடா உங்களுக்கு கேட்குறேன். ஜம்மு காஷ்மீர்ல 2 ஆர்டிகல் ரத்து பண்ணாங்களா? அது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன ஆர்டிகல் ரத்து பண்ணாங்கடா கண்ணா? 2019ல. வெரி குட். முந்தி 4 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் இருந்தது, இப்பெல்லாம் எல்லாமே ஒண்ணுதான். அவங்களுக்குன்னு ஒரு கொடி இருந்தது, ஞாபகம் இருக்கா? சரி, இப்ப நான் கேட்கிறேன், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஃபோக் டான்ஸ் என்னது? ஆன்சர் பண்ணிருங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஃபோக் டான்ஸ் ஆன்சரா? சும்மா ஆன்சர் பண்ணிருங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஃபோக் டான்ஸ். வெரி குட். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஃபோக் டான்ஸ் ஆன்சர் பண்றாங்கன்னா மறந்துடாதீங்க, ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப முக்கியம். குட், வெரி குட், சூப்பர் ராகண்ணா. தும்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? தும்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் ராகண்ணா? சரி, இப்ப நான் உங்களுக்கு இன்னொன்னு கேட்கலாம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் முதலமைச்சராக பதவி வைத்தவர் யாருன்னு தெரியுமா? ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் முதலமைச்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சைட்ல கூகுள் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ராகண்ணா, எழுதி வச்சுக்கோங்க ராகண்ணா. குட்.
அந்த ரஞ்சி டிராஃபி நம்ம சொன்னோம்லடா ரெண்டாவது, அது எப்ப சார் அப்படின்னா அதுல இருந்து தான் அந்த இந்தியன் டீமுக்கு ஏ டீம், பி டீம், சி டீம் சொல்லுவாங்கல்ல, அதுல எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்கடா கண்ணா. ஓகே, அதுதான் அந்த ரஞ்சி டிராஃபி. ஓகே, மறந்துடாதீங்க, அவ்வளவு முக்கியமான விஷயம். இந்தியன் டீமுக்குள்ள உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா லைஃப் செட்டில்டா. என்ன லைஃப் செட்டில்டு, பல கோடி சம்பாதிக்கும் என்னடா கண்ணா. ஸோ அதுதான் அதனுடைய முக்கியமான பாயிண்ட். ஓகே, குட், வெரி குட். வாங்க அடுத்து நம்ம ஏதோ மூணாவது பார்த்தோம். வந்துட்டேன் சாரி. மூணாவது கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள். என்னடா கண்ணா, குழந்தைகளை பாதுகாப்பு என்ற அமைப்பை நிறுவியவர். அவர் ஏதோ ஒரு புக் எழுதியிருக்கு. அந்த புக்கோட பேக் என்னடா, கருணா தி பவர் ஆஃப் கம்பேஷன் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினவர் அவர் தான். யாருடாக்குன்னா கைலாஷ் சத்யார்த்தி. இதனுடைய டீடைல் எக்ஸ்பிளனேஷன்லாம் நான் வீடியோல எல்லாம் கொடுத்துருக்கேன். ரைட்டாடாக்குன்னா இவர் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற அமைப்பு மூலமாக 88,000 குழந்தைகளை ஒரு நல் வாழ்வு பண்ணி மீட் இருக்காங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஸ்கூல் புக்லயே. ரைட்டா, குட். யார் சார் இது? உங்களுக்கு ஆதார் கார்டு ரிலீஸ் பண்றாங்கல்ல, ஆதார் கார்டு ரிலீஸ் பண்றாங்க, அதான் உதய் அப்படிங்கிறது. அவங்க என்ன பண்றாங்கன்னா பக் பவுண்டரி, இங்க பாருங்க, பக் பவுண்டரி ப்ரோக்ராம என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா ரிமூவ் பண்றதுக்கு, அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு. நீ நல்ல நேரத்துல பாத்தீங்கன்னா உள்ள லோட் ஆகிட்டே இருக்கும். என்னது இது கவர்மெண்ட் வெப்சைட்னால இப்படிதான் அப்படிங்கிற விஷயம். அதுக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, ஒரே நேரத்துல பல்லாயிரக்கணக்கான மக்கள் உள்ள போறப்ப அந்த சர்வர் ஆட்டோமேட்டிக்கா பிளாக் ஆயிரும். அதை ரிமூவ் பண்றதுக்காக ஒரு பக் அப்படிங்கறத லான்ச் பண்ணிக்கோங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி அன்னைக்கே கேட்டேன், எழுதிருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க, எழுதலன்னா இப்ப எழுதி வச்சுக்கோங்க. உதய் அப்படின்னா என்னடாக்கணும், அதனுடைய அப்ரிவேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, ஆதார் கார்டை பரிந்துரைத்த கமிட்டியோட பேர் என்ன? ரெண்டாவது கேள்வி, ஆதார் கார்டை பரிந்துரைத்த கமிட்டியோட பேரு. மூணாவது கேள்வி குரூப் 1ல கேட்டாங்க, டக்குன்னு ஒரு 10 செகண்ட்ல உங்களால ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆதார் கார்டுல மொத்தம் எத்தனை டிஜிட் நம்பர்ஸ் இருக்கும்? இது அப்படியே கேட்டாங்க, குரூப் 1 கொஸ்டின். இது ஆக்சுவலா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். என்னடாக்கன்னா சோ அப்ப இருந்தது. ரைட்டா, அடுத்த பாயிண்ட் என்னடாக்கன்னா அப்படின்னா கேபினெட் அப்ரூவல் பண்ணிருக்காங்க. என்ன ஸ்கீம்டாக்கன்னா பாவியா அப்படிங்கிற கூடிய ஒரு திட்டத்துக்கு எத்தனை 1000 கோடி? 33,660 கோடி. எதுக்கு சார் அப்படின்னா, அதாவது 100 தேசிய அளவுல ஒரு பூங்காக்களை டெவலப்மெண்ட் பண்றதுக்காக, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, ஒரு தொழிற் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்காக 33,000 கோடி பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறாங்க. ரைட்டடா கண்ணா. சோ எங்கடா கண்ணா இது என்ன ஸ்கீம், அதனுடைய பேர் என்னன்னு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா கண்ணா, பாவியா அப்படிங்கிறது அதனுடைய ஸ்கீம். அந்த பேரை மறந்துடாதீங்க. எப்படி கேட்பாங்கன்னா, பாவியாங்கிறது எதை சம்பந்தப்பட்டதுன்னா, அதாவது 100 தொழிற் பூங்காக்கள், இண்டஸ்ட்ரியல் பூங்காக்களை 100 பிளக் அண்ட் பே இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் டு பி டெவலப்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டடா கண்ணா, நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ரைட்டா, அடுத்து அடேங்க அப்பா காட்டன் உற்பத்தியில, பருத்தி உற்பத்தியில இந்தியா சைனாவே முந்தி இருக்கிறது 2025 சென்செக்ஸ் படி. கேட்பாங்கடா கண்ணா, பருத்திங்கிறது எந்த மண்ணில் விளையும்? நான் இதுல 5 கேள்வி கேட்டேன், இப்ப ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. பருத்தி எந்த மண்ணில் விளையும்? பருத்திக்கு இன்னொரு பருத்தி, அந்த மண் இருக்குல்ல, அந்த மண்ணோட இன்னொரு பேர் என்னது? மூணாவது, பருத்தி இலையில இருந்து அந்த கொட்டையை பிரித்து எடுக்கிற முறைக்கு ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க, அது என்னடா கண்ணா? ஆன்சர் பண்ணிருங்க. இப்ப எங்க ஊர் சைட்லாம் ஃபுல்லாமே அந்த மண்ணு தான், அங்க இருக்கக்கூடிய அங்கதான். அடுத்து, மருத்துவ உபகரண பொருட்கள், இந்த பேண்டேஜ்லாம் அப்படி இது துணி கட்டுவாங்கல்ல, அதெல்லாம் எந்த ஊர்ல அதிகமா தயாரிக்கிறாங்க? அது கூட பாளையம்னு கூட சொல்லுவாங்க. அதனோட ஹிண்ட் என்னடாக்கன்னா ஞாபகம் இருக்கணும். அடுத்த பாயிண்ட், என்னடா இது புதுசா இருக்கு, எப்பாடி கட்சியம் அட்டன்ஸ், இது ஞாபகம் இருக்காடாக்கன்னா? இந்த சிஏ நம்ம சொல்லி வச்சிருந்தோம். விச் மீன்ஸ் மேகாலயா கவர்மெண்ட் வந்துட்டு ஜல் ஜீவன் மிஷன், அதாவது குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டத்துல இணைந்து இருக்கிறாங்க. என்னடாக்கன்னா மேகாலயா. இதுல கூட எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்டேன், மேகாலயாலையும் அதிக மழை பெறக்கூடிய பகுதி என்னது? மேகாலயாவோட கேபிட்டல் என்னது? ஞாபகம் இருக்கா? மேகாலயோட கேபிட்டல் என்னன்னு கேட்டேன். அகைன் மேகாலயால ஏதோ ஒரு பொருளுக்கு GI டாக் ரீசெண்டா கொடுத்தாங்க, அது என்னடாக்கன்னா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டாக்கன்னா அடுத்த கேள்வி, ஜல் ஜீவன் திட்டம் சொல்றாங்கல்ல, ஜல் ஜீவன் அப்படிங்கிற ஒரு மினிஸ்ட்ரி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பண்ணிருங்க. அதையும் சேர்த்து வச்சு ஆன்சர் பண்ணுங்க. ரைட்டாக்கன்னா ஒரு ஊர்ல தான் நமக்கு பார்த்தாலே நமக்கு தெரியும், இந்த இருக்கு இதுதான் அது. என்ன சார் அப்படின்னா, டெல்லியில காற்று மாசுபாடு காரணமாக, ஆமா அது இருக்கிறதே ஒரு 50 கிலோமீட்டர் தான் இருக்கும் மொத்தத்துக்கு. அதுல போயிட்டு 5000 காரை விட்டீங்கன்னா காற்று மாசுபாடு வராம அப்புறம் என்ன மனுஷன் நாங்க வாழ முடியும்? அந்த இதை ரெக்டிஃபை பண்றதுக்காக, ஏர் பொல்யூஷன் இருக்குல்ல, அதை கண்ட்ரோல் பண்றதற்காக, ஏர் காத்தில் இருக்கக்கூடிய மாசுகளை உறிஞ்சக்கூடிய ஒரு மிஷின்ஸ் இங்க பாருங்க, மைக்ரோலாஜ் இந்த இருக்குல்ல பிரிப்பேர்ட் ஷவர் அப்படிங்கிறத எந்த கவர்மெண்ட் வந்து எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா டெல்லி, காற்று மாசுபாட்டை குறைப்பதற்காக. ரைட்டடா கண்ணா. சோ இந்தியாவுடைய முதல் என்னடா கண்ணா மைக்ரோலாஜ். ஓகே, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? இது என்னடா கண்ணா? இது இங்கே நம்ம பார்த்திருக்கோமே, INS நீல்கிரி ஜாயின் ஆயிருக்கு. எங்கடா கண்ணா? காக்காடி எக்ஸசைஸ் ஞாபகம் இருக்கா? எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது? சும்மா சொல்லுங்க. காக்காடி எக்ஸசைஸ் இந்த இருக்குல்லடா கண்ணா, INS நீலகிரி. காக்காடி எக்ஸசைஸ் எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது? மீன்ஸ்
இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும். ஞாபகம் இருக்கா? எக்ஸசைஸ்ல இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சார். சார் இது ரிவிஷன் தானே, ஆல்ரெடி நான் முடிச்சேன், என்னோட ப்ரீ பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன். கிளாஸ் எல்லாம் பார்க்கலன்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, குவாலிட்டியா இருக்கும். ரைட்டா? குட். இது என்னடாக்கன்னா ஆகார் இன்டர்நேஷனல். இதுதான் சார் எங்களுக்கு தேவை. என்ன சார் அப்படின்னா ஆகார் இன்டர்நேஷனல் ஃபுட் ஹாஸ்பிட்டலி ஃபேர். ஆக்சுவலா வந்து பொருட்காட்சி எல்லா இடத்துலயும் நமக்கு பார்த்துருப்போம். ஆனா இன்டர்நேஷனல் லெவல்ல, உலக அளவில் பொருட்காட்சி ஒண்ணு நடைபெறுது. என்ன பொருட்காட்சி? சாப்பாடு. நமக்கு தெரிஞ்ச 4 டிஷ் சொல்லுங்க. இட்லி, தோசை, பொங்கல், வடை, பூரி, அப்புறம் சிக்கனு, மட்டனு, செட்டிநாடு, காரக்குழம்பு, அப்புறம் வேற என்னடாக்கன்னா அப்புறம் என்ன பெப்பர் சிக்கனு, அகைன் வந்து விராலு, அகைன் ஃப்ரானு, இந்த மாதிரி ஒரு 10-15 தான் நமக்கு தெரியும். ஆனா பல லட்சக்கணக்கான டிஷ்ஷஸ் இருக்கும். எனக்கும் ஆசை தான், என்ன செய்ய. அருப்புக்கோட்டையில இருக்கு. மார்ச் 10ல இருந்து 14 வரைக்கும் நடக்குதுறாங்க. எங்கடாக்கன்னா நியூ டெல்லி. ஆகாருங்கிறது எது ரிலேட்டடா இருக்கக்கூடியது, அதுதான் பாயிண்ட். ஆகாருங்கிறது எது ரிலேட்டடா இருக்கக்கூடியதுனா ஃபுட் ஃபேர் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிச்சுக்கோங்க. இந்தியா லெவல்ல இல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல. ரைட்டாக்கன்னா குட். ஒரு பேங்க்கு கடன் வழங்கி இருக்கிறாங்க. எத்தனை 1000 கோடி? 10,000 கோடி. இங்க பாருங்கடாக்கன்னா அப்பாடி, கிட்டத்தட்ட ஆர்பிஐ கூட அப்படி கிடையாதான், 10,000 கோடி கடன் வழங்கி இருக்கிறாங்க. விச் மீன்ஸ் எதற்காக அப்படின்னா அந்த புதுப்பிக்கத்தக்க வளங்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சார், நான் இங்க கூட தோட்டம் வைக்க போறேன், ஒரு 500 மரம் நட போறேன், எனக்கு ஒரு லோன் கொடுங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா போனா நான் இமிடியேட்டா கொடுத்துருவேன். அந்த இருக்கடா எங்கடா பேங்க் ஆஃப் பரோடா போனா இமிடியேட்டா கொடுத்துருவாங்க. இதெல்லாம் சிலபஸ்ல இருக்கு, என்விரான்மெண்ட் ரிலேட்டடா வரும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னடாக்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இது என்னடாக்கன்னா பந்தார வாழ வச்ச ஊரு. ஐயோ அது வேறையா? சரி சரி சரி. வீராங்கா துர்காவதி டைகர் ரிசர்வ்ஸ். இது எங்க இருக்குடாக்கண்ணா? நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன். வீரங்கா துர்காவதி டைகர் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது அந்த கேள்வி எழுதியிருக்கிறீங்களா? அது போய் பாருங்க. அது எங்க இருக்கு? அங்க வந்து ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன சார் அப்படின்னா அந்த இருக்கா எங்க சார்? ஐயோ இது லொகேஷன் சொல்லிட்டாங்களா? சரி போ. மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய புலிகள் பாதுகாப்பகம் அப்படிங்கறதான். இங்க என்ன அப்படின்னா சிவிங்கி புலிகள் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த இருக்குல்ல, எங்கடா இருக்கு? இந்த இருக்கு. சீட்டாஸ் இன் இந்தியா 2 months. அதாவது சிவிங்கி புலிகள் அப்படிங்கிறது இந்தியால இருந்து தான் மற்ற நாடுகளுக்கு போயிருக்கு. ஆனா இன்னைக்கு இந்தியால சிவிங்கி புலிகளே கிடையாது. மோடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1 year or 2 years பேக்கோ சவுத் ஆப்பிரிக்கா போயிருந்தாரு. சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டு அங்க ஏதாச்சும் வாங்கிட்டு வருவாருன்னு பார்த்தா 4 சிவிங்கி புலியை கொண்டாந்து மத்திய பிரதேசத்துல விட்டுட்டாரு. அது என்ன போச்சுன்னா இப்ப குட்டி போட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்கா கான்டினென்ட்டும் இந்தியா கான்டினென்ட்டும் மேப் நீங்க மெர்ஜ் பண்ணீங்கன்னா ரெண்டுமே ஒட்டுக்கதான். நான் உங்களுக்கு ஜியோகிராஃபி நடத்துறேன், யூடியூப்லேயே நடத்துறேன். அப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இங்க இருந்தா மைக்ரேஷன் ஆகி போயிருக்கு. ஓகே, அதுல 2 இறந்து போச்சு, அது பாவம். ரைட்டா? ரைட். அடுத்த பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். WTO மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ். என்னடாக்கன்னா WTO மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ், அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அமைச்சர்கள் மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா கேமரூன். இது என்ன சார்? இது அதே இந்த ஃபார்மேட், அதுலயே அந்த ஊர்ல நடக்கக்கூடிய ஃபார்மேட் கேமரூன். இப்ப நான் உங்ககிட்ட கேட்டேன் கேமரூன் அப்படிங்கிறது எங்கடா இருக்குன்னு நான் கேட்டேன். சர்ச் பண்ணி எழுதி இருக்கிறீங்களா? எனிஒன் எல்ஸ்? வெரி குட். அவ்வளவுதான். கேமரூன்ல நடைபெற்றதெல்லாம் ரொம்ப முக்கியம்டாக்கன்னா. அடுத்து RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பேமெண்ட் விஷன் 2028 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கேட்பாங்க பேமெண்ட் விஷன் 2028 அப்படிங்கிற அமைப்பை, அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த அமைப்பு ரிலீஸ் பண்ணது? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அது எங்கடாக்கண்ணா? சொல்லுங்கடாக்கண்ணா. விச் மீன்ஸ் எங்கடாக்கண்ணா? விச் மீன்ஸ் RBI. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நல்ல தமிழ் எழுத வேண்டுமா? தமிழ் அவுட் சோர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம்ல, அதுல RBI தூய தமிழ் என்னடாக்கண்ணா? RBI தூய தமிழ் நம்ம ரிசர்வ் வங்கின்னு சொல்றோம், இந்திய வங்கின்னு சொல்றோம். ஆனா தூய தமிழ் அது கிடையாது. அது கிடையாது. என்னடாக்கண்ணா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றேன். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம நடத்தியாச்சுராக்கண்ணா. நானே சொல்றேன். இந்திய என்ன அரசு? என்ன அரசு? பேரரசு. ஒரு கவர்மெண்ட் இருக்கிறாங்க. ஏன்டா அப்பா அம்மாவையாடா வெளியில அனுப்புறீங்க? அப்பா அம்மாவைய வெளியில அனுப்புறீங்க, உங்களை விடவே மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானா கவர்மெண்ட் 60 வயசு மேற்பட்ட அப்பா அம்மாக்க யாராச்சும் முதியோர் இல்லத்துல போய் சேர்க்கிறாங்க, அதெல்லாம் குறைக்கணுங்கிறதுக்காக அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்துல இருந்து எது மினிமமா 2 கேட்டகரி வச்சிருக்கிறாங்க. 10,000 ரூபாய் அப்பா அம்மா கையில கொடுத்துதான் ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்துல 15%, இதுல எது கம்மியா இருக்கோ அது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆள் வந்து 3 lakh வாங்குறாங்க அப்படின்னா அதுல 15%னா 10% 30,000 ரூபாய். அங்கிட்டு ஒரு 5% மொத்தம் 45,000 ரூபாய் கொடுக்கணும். சண்டைக்கு வருவனால ஒரு மினிமம் 10,000 இதுக்கான கொடுக்கலன்னா சட்டம் அவங்க மேல பாயும். அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஆனா பண்ண மாட்டாங்க. இது எந்த கவர்மெண்ட் பில் பாஸ் பண்ணிருக்காங்கன்னா தெலுங்கானா கவர்மெண்ட். இதெல்லாம் சட்டம் போட்டுதான் பண்ணணும் மாட்டாங்கன்னா. நம்ம சாப்பிடலனாலும் அவங்கள சாப்பிடாம இருக்க வைக்க கூடாதா? என்னடா இது? ரைட். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்ஸ்பயர்டு உமன் இன் இந்தியா ஷீதல் தேவி. யாரடாக்குன்னா ஷீதல் தேவி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
எஸ் அஃப்கோர்ஸ் வில்வித்தை போட்டியில சாம்பியன் வின் பட்டம் வின் பண்ணவர்கள். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், பேரா வில்வித்தை போட்டியில ஒரு 2025 ஆஃப் தி இயர் அப்படிங்கிற அவார்டே 2025 மிக சிறந்த பெண்மணி அப்படின்னு சொல்லி யாரை கொடுத்திருக்காங்கன்னா சீர்தல் தேவிய கொடுத்திருக்காங்க. அவங்க கோல்லாம் வின் பண்ணிருக்காங்க. இதனுடைய பேரா ஒலிம்பிக் எங்க நடந்துச்சு சார் அப்படின்னா, இந்த இருக்கிற வேர்ல்டு பேரா சாம்பியன் போட்டி எங்க நடந்துச்சுன்னா சவுத் கொரியால நடந்துச்சு. வடகொரியாலலாம் நடக்காதா சார்? அவர் ட்ரம்ப்பை எப்படி காலி பண்றான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் விளையாட்டுக்கே வர மாட்டாரு. மீன்ஸ் போட்டாங்க பாத்தீங்களா, யார கிம் ஜாங் உன்னா அவரு. ஓகே ஃபைன். சீத்தல் தேவி டாக்கனா இவங்களை பத்தி நான் தனியாவே நான் நிறைய பேசிட்டேன் அந்த வீடியோல. அவங்க போய் பாருங்க, நீங்க சர்ச் பண்ணி அவங்களுடைய ஆட்கறி மட்டும் பாருங்க. இதுக்கு பின்னாடி இன்னொரு உமன் வருவாங்க, அதை பாருங்க. ரைட்டா, ஒரு நாடு, கிழக்காசிய நாடு என்ன பண்ணிருக்கிறாங்க சார் அப்படின்னா, முதல் கண்ட்ரியாக என்னடாக்கன்னா தென்கிழக்கு ஆசியாவின் முதல் கண்ட்ரியாக குழந்தைகளுக்கு இணைய தேவையை தடை பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப கரெக்டான விஷயம். ஏன் சொல்றேன்னா, ஆல்ரெடி சொன்னதான், நம்மளாலேயே சில விஷயங்கள்லாம் தவிர்க்க முடியாம கண்ணு முன்னாடி வருது. நம்மளே ஏதோ அறிஞ்சோ அறியாமலோ நம்ம உள்ள போயிடும். கரெக்டா கண்ணா? ஆனா பச்சை குழந்தைங்களாம் என்ன பண்ணும், அதுவும் அந்த இளம் பருவனர் 8ஆம் வயசுக்கு மேல ஆச்சுன்னா லைட்டா இங்கனக்குள்ள லைட்டா முடி முளைக்கும், இங்கனக்குள்ள மீசை எப்படின்னு வரும், இங்கனக்குள்ள லைட்டா எடுத்து சீப்பை சொருகுவான். அப்படி இப்படி கண்ணாடி இப்படி பார்த்தான்னா உங்களுக்கு அங்க ரெட் சிக்னல் வந்துடணும்னு அர்த்தம். ரைட்டா, ஒரு 9-10 போயிடுச்சு அப்படின்னா அப்பா அது வரையும் அள்ளி பொலன்னு அடிச்சிட்டு இருந்தாரு. என்ன அப்படிமா லைட்டா 11-12 போச்சுன்னா என்ன அப்படிமா அந்த அளவுக்கு பெரிய ஆளா வந்துடுவாங்க. 25 வயசு ஆனதுக்கு அப்புறம் அப்பா தான் தெய்வம்னு சொல்லுவான் நம்மள. ஓகே, சோ இந்தோனேசியா நாடு தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் முதலாக இணைய சேவையை, குழந்தைகளுக்கான இணைய சேவை தடை செய்தது. இதே ஒரு மாநிலம் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலம் ஒண்ணு பண்ணாங்க. எந்த மாநிலம் கண்ட்ரோல் பண்ணாங்க, தடை பண்ணல, கண்ட்ரோல் பண்ணாங்க. எந்த மாநிலம் சொல்லுங்கடா, ஞாபகம் இருக்கா? கர்நாடகா மாநிலம். ரைட்டா, குட். அடுத்து இங்க பாருங்கடாங்கண்ணா, 12வது உலக புத்திச மாநாடு எங்க நடைபெற்றதுன்னா டெல்லியில நடைபெற்றது. ரைட்டடாக்கண்ணா, புத்திச மாநாடு. ஏன்னா இது அப்ப இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் ஜாயின் பண்ணியிருந்த நாள் அந்த இருக்காருல வைஸ் பிரசிடென்ட் ஜக்தீப் தன்கர். இன்னைக்கு 2026 என்னோட பெரிய ஒரு சர்ப்ரைசிங்கான மொமெண்ட் தான் என்ன கேட்டேன்னா, சட்டுன்னு ஒரு ரிசைனிங் லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு. அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு யாருக்குமே தெரியாது. இருக்காரானே தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? வெஸ்ட் பெங்காலினுடைய முன்னாள் கவர்னராக இருந்தாரு. தெரியுமா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா, ஓகே. அடுத்த பாயிண்ட் வாங்கடா கண்ணா, வந்துட்டாரப்பா தலைவர். ஏதோ ஒன்னு இனாகிரேட் பண்ணியிருக்கிறார். என்னடா கண்ணா, அவருடைய சொந்த ஊரை, அவருடைய சொந்த மாநிலமான 3 டைம் சிஎம் இருக்கக்கூடிய மாநிலமான சம்பிராத் சம்பிரிதி மியூசியம் அப்படிங்கிற ஒரு மியூசியத்தை யாரு தொடங்கி வச்சிருக்கா? நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர். எந்த ஊர்ல? குஜராத்ல. இன்னைக்கு வரைக்கும் நான் தமிழ்நாட்டுல ஒரு நியூஸ் வரல. அவ்வளவுதான் போயிட்டு இருக்கு. என்ன நோட் பண்ணிக்கோங்க. ரைட்டா, சம்ராத் சம்பிரிதி அப்படிங்கிற கூடிய விஷயம். 1 மினிட் ஆகணும், 10 மினிட். ஓகே, சம்ராட் சம்பிரிதி அப்படிங்கிற விஷயம் நியூஸியத்தை யார் ஓபன் பண்ணியிருக்கா? மோடி அவர்கள் ஃப்ரம் குஜராத். ரைட்டடாகண்ணா, உங்களுக்கான ஒரு கேள்வி. அன்னைக்கு இந்த கேஸை பத்தி நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்னடா கண்ணா அப்படின்னா, சித்தாந்தா ஆனந்த் விசஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ வரைக்கும் யாரும் நீங்க பார்க்கலன்னா தயவு செஞ்சு கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, இல்லைன்னா யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ், தமிழோ இங்கிலீஷோ எந்த லாங்குவேஜ் ஓகேவா, அந்த கேஸை பத்தி டீட்டெயிலா படிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு குரூப் 1ல இது எதிர்பார்க்கலாம். இது ஜட்மெண்டோட வந்திருக்கு. குரூப் 1ல எதிர்பார்க்கலாம். ரைட்டடாகண்ணா, ஸோ நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது என்ன கேஸ்ன்ட்டு. 2027 சென்சஸ் முந்தி மாதிரி இத்தாண்டி அட்டையை தூக்கிட்டு டீச்சர்ஸ்லாம் வருவாங்க பாத்துறீங்களா? எங்க அம்மா கூடலாம் நான் போயிருக்கேன். இப்படியே குடுக்குன்னு ஓடி போயிருக்கேன். ரைட்டா, 2 லக்கேஜ் எடுத்துட்டு போயிட்டு இத்தாண்டி பேப்பர், பெரிய OMR பேப்பரோட டபுள் சீட்டா பெருசா இருக்கும், அதெல்லாம் எடுத்து அவங்களோட அத்தனை டீட்டெயில்ஸையும் கேட்டு அதுல சில பேர் கோவப்படுவாங்க, சில பேர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த இப்ப எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒன் ஃபோன் இஸ் எனஃப். டிஜிட்டல் சென்சஸா 27ல இந்தியா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ரைட்டா, வித் மொபைல் ஆப் மட்டும்தான். ரைட்டாகனா 2026 ஏப்ரல் 1லயே அதனுடைய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் இதனுடைய தூதுவரை ஒரு ஆள்லாம் போட்டுருக்காங்க, பின்னாடி வருவாங்க. ரைட்டாகனா, இந்த கேள்வி எனக்கு தெரிஞ்சு எதிர்பார்க்கலாம்டாகண்ணா. ஏன்னா சிலபஸ்ல இருக்கு நியூ சாலிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதிய திடக்கழிவு மேலாண்மை பத்தி ஏப்ரல் 1ல இருந்து விதிகள் இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுகிறது. ரைட்டாகண்ணா, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதை சும்மா ஒரே ரீகால். அடுத்த பாயிண்ட் இங்க பாருங்கண்ணா, என்னடா கண்ணா, விச் மீன்ஸ் கேரளாவில் இருக்கக்கூடிய வர்க்கலா. ஆமா சார், அது தெரியாதா? வர்க்கலா உங்களுக்கு தெரியாதா? யுனைடெட் நேஷன்ல 0 வேஸ்ட் லிஸ்ட்ல இந்தியாவில் சேர்ந்த முதல் நகரமாக கேரளா மாநிலத்தில் உள்ள வர்க்கலா இருக்கும். அவ்வளவு கிளீனா இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டடா கண்ணா,
நெக்ஸ்ட் ஒன், இது என்ன சார் புதுசா இருக்கு, இது என்ன சார், அமராவதி. ஆந்திராவுக்கு 2 கேபிட்டல் இருக்குன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 2 கேபிட்டல், அமராவதி தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு 2 கேபிட்டல் இருந்தது. இனிமேல் ஒரே கேபிட்டல் தான் அமராவதி. இது பில் எல்லாம் பாஸ் பண்ணி அப்ரூவல் பண்ணிட்டாங்க. இது யார் சார்? இந்த கேள்வி எதிர்பார்க்கலாம், 26ல எதிர்பார்க்கலாம். NCBC அப்படின்னா யார் சார் அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ், தேசிய பிற்படுத்தப்பட்ட நல ஆணையத்தின் தலைவராக அவங்க பேர் என்னடாங்கன்னா நிரஞ்சன் ஜோதி. நிரஞ்சன் ஜோதி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார். உங்களுக்கு கூட நான் இந்த கேள்வி கேட்டிருந்தேன், அப்படியே ரீகால் பண்றாங்கன்னா நோட்ல எழுதலன்னா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சார். இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரைட்டா? சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப். என்ன சார் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக், இது என்ன ஆர்டிகல் சொல்லுதுன்னு கேட்டேன், ஞாபகம் இருக்கா? இது ரிலேட்டடா என்ன ஆர்டிகல் சொல்லுதுன்னு கேட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? ரீசெண்டா ஒரு ஊர்ல தமிழ் எழுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க சார் அப்படின்னா குமாரக்கல் பாளையம், திருப்பூர் நினைக்கிறேன், ஐ திங்க் சோ. குமாரிக்கல் பாளையம் அப்படிங்கிற இடத்துல, குமாரக்கல் பாளையம் அப்படிங்கிற இடத்துல, குமாரபாளையம் வேற இடக்கன்னா குமாரக்கல் பாளையம் அப்படிங்கிற இடத்துல திருப்பூர்ல தமிழ் எழுத்துக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப ரீசெண்டா கண்டுபிடிக்கப்பட்டது, ரைட்டாக்கன்னா. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா பெட்ரோல்ல E20, சில பேர்லாம் சொல்றாங்களா இந்த பவர்ஸ் பெட்ரோல்லாம் போட மாட்டாங்க, இன்ஜின் சீசன், அதெல்லாம் பொய், அதெல்லாம் கிடையாது. அதுல எத்தனால கலக்குறதுக்குன்னு சொல்றாங்க. ஏன் 2070க்குள்ள நோட் பண்ணிக்கோங்க, கீ பாயிண்ட் 2070, 2070க்குள்ள கார்பன் எமிஷனை 0வா மாத்த போறேன்னு சொல்லி மோடி வாயை விட்டுட்டாரு. அப்ப என்ன பண்ணனா அதுக்கு எத்தனால நம்ம மாத்தணும். எத்தனாலனா அந்த நீங்க பெட்ரோல் பங்க்லாம் போட்டீங்கன்னா E20 பவர் பெட்ரோல்னு இருக்கும், அதை லான்ச் பண்றாங்க. அந்த எத்தனால் C2H5OH, இதையும் நோட் பண்ணிக்கோங்கடாக்கன்னா. இது சயின்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ரைட்டாக்கன்னா. கார்பன் எமிஷனை கட்டுப்படுத்துறாங்கன்னா இது என்னடாக்கன்னா சாதாரண சம்தா. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு, விக்ஷித் பாரத் விதான் பாரத், விக்ஷித் பாரத் 2047 இந்தியா வல்லரசு ஆகும். ஒவ்வொரு ஆளும் மாறினாதான் மாற முடியும், அது வரையும் மாறவே முடியாது, ரைட்டடாக்கன்னா. அந்த இலக்கை அடைவதற்கு தேவையான சில விஷயங்களை கைட் பண்றதுதான் சாதாரண சப்தா. இதுல இப்படிலாம் பண்ணுங்க அப்படிலாம் பண்ணுங்க, ஒவ்வொரு துறைக்கும் மாத்தம், அதுதான் இந்த இருக்கு இல்லையா, இட்ஸ் மீன்ஸ் நேஷனல் கெப்பாசிட்டியில பில்ட் பண்றது. ஓகே, இதை பத்தி ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நடத்திருக்கிறாங்க, ஏன் நம்ம ஆயிரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சொல்லவா வேணும். ஆர்டெமிஸ் 2 இந்தியால, அதாவது நாசாவில இருந்து 4 பேர் கிளம்பி நிலவுல இறங்குறது கிடையாது, நிலவின் சுற்றுவட்ட பாதையில 10 நாள் டிராவல் பண்ணிட்டு இந்தியா வந்துட்டாங்க. அவங்க 4 பேர் நாங்க ஷார்ட்கட்லாம் வச்சு படிச்சோம். அந்த திட்டத்தோட பேர் தான் என்னடாக்கன்னா ஆர்டெமிஸ் 2. அடுத்த டார்கெட் இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, செவ்வாயில இறங்க போறாங்களாம். நம்ம ஆளுங்க எதுவும் சொல்ல முடியல, யூடியூபா வேற இருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயம் நம்ம இந்த ஸ்லைட்ல இருக்கு. இந்த ஸ்லைட்ல இருந்து ஒரு கொஸ்டின் சத்தியமா வரும். எப்ப நேஷனலைஸ் பண்ணாங்க, அதனுடைய கேபிட்டல் என்ன, ஃபர்ஸ்ட் கவர்னர் யாரு, ஃபர்ஸ்ட் இந்திய கவர்னர் யாரு, என்ன ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட், எல்லாம் எல்லாமே இருக்கு, ரைட்டா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது April 1 அதனுடைய தினம் கொண்டாடப்படுகிறது இல்லையா. இது கூட நான் நேற்று தான் கொஸ்டின்ஸ்ல கேட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம சிபிஐக்குன்னு சொல்லி ஒரு சாட்பாட் பார்த்தோம், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி ஐடி ஃபைல் பண்றதுக்கு ஒரு சாட்பாட் ஒன்று பண்ணாங்க. அது என்னடா அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, கார் சாதிங்கிற ஒரு இதுதான் சாட்பாட். இவர் யார் சார், டிஃப்ரெண்டா இருக்காரு. அண்டை நாடான என்ன நாடா, மியான்மர் நினைக்கிறேன். மியான்மர் மிலிட்ரியில அவரோட பேரே வர மாட்டேங்குது, மின் ஆங் கிலாங் அவர் தான் பிரைம் மினிஸ்டர், ரைட்டாக்கண்ணா. மின் ஆங் கிலாங் அவர் தான் பிரைம் மினிஸ்டர். ஓகே, அடுத்த பாயிண்ட், 2027 சென்சஸ் தூதராக ஒடிசாவின் நதிக்கரையில போய் ஏதாவது ஒரு டிராயிங்லாம் வரைஞ்சிட்டு இருப்பார்ல, எஸ், யார் சார் அவரு, சுதர்ஷன பட்நாயக். அவர் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா அம்பாசிடராக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், ரைட்டாக்கண்ணா. நெக்ஸ்ட் ஒன், இது யாருடாக்கண்ணா ஒரு புக்கு, நம்ம ஆல்ரெடி 2 புக்கு நம்ம பார்த்தோம், 4 புக்கு என்னமோ பார்த்தோம். இது என்ன சார் அப்படின்னா டைட்ஸ் ஆஃப் பேர் என்னடாக்கண்ணா டைட்ஸ் ஆஃப் டைம் அப்படிங்கிற புத்தகத்தை சுதா அப்படிங்கிறவங்க எழுதிருக்காங்க. என்னடாக்கண்ணா சுதாமூர்த்தி, வேற எதுவுமே வேணாம். டைட்ஸ் ஆஃப் டைட் அப்படிங்கிற புத்தகத்தை யார் எழுதிக்கா, சுதாமூர்த்திங்கிறவங்க எழுதிக்கிறாங்க, ரைட்டா? புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளத்துல இந்தியாவுடைய ரேங்க் சூப்பரா கொடுத்துருப்பாங்க. ஒரு டயக்ராம் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சைனா, செகண்ட் USA, தேர்ட் இந்தியா. ரினியூவபிள் எனர்ஜி மூலமா ஒரு நீர் மின் சக்தியோ காற்று மின் சக்தியோ அது மூலமா தயாரிக்கிற இடம். ஓகே, அடுத்த பாயிண்ட், வாங்க. ஒடிசா தினம் உருவான தினமாக 90வது ஒரிசா தினமாக கொண்டாடப்படுகிறதுனா விச் மீன்ஸ் ஹிஸ்டரிக்கல் ஒரு மைல் ஸ்டோன் சொல்றாங்க, ரைட்டா? ஸோ அது மட்டும் அந்த இதுக்காக பிரசிடென்சியல் அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அவார்டு, பிரசிடென்ட். 1936 ஒடிசாங்கிற மாநிலம் உருவாச்சு, உங்களுக்கு தெரியுமா? சுதந்திரத்துக்கு முன்னாடியே உருவாயிருச்சுரா. சுதந்திரத்துக்கு முன்னாடி உருவான ஒரே மாநிலம் தமிழ்நாடு கிடையாது, ஒடிசா. ஸோ அதனால அது 90வது நாள பிரசிடென்சி காலர் அவார்டு கொடுத்துருக்காங்க. எந்த மாநிலம், ஒடிசா கிடாக்கன்னா. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து INS அரிதமன் அப்படிங்கிற ஒரு
நீர்மூழ்கி கப்பல் என்னதுராகன்னா ஐஎன்எஸ் அரிதமன் அப்படிங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் ராகன்னா இது இந்தியாவோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ரைட்டா, நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது, மோடி அர்ப்பணிச்சிருப்பாரு. ரைட்டா, அடுத்த பாயிண்ட் பிளானிங் ஃபார் ரியூஸ் அண்ட் ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர் அட் தி ஸ்டேட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசம் கூட நிறைய விஷயம் பண்றாங்க. அதாவது பயன் இல்லாத பொருட்களை, கழிவு பொருட்களை திருப்பி ரீயூஸ் பண்ணுவதற்காக, ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா நம்ம வாட்டர் கேனா இருக்கட்டும், ரீசைக்கிள் பண்றதுக்காக ஒரு பாலிசியவே, அதுதான் முக்கியமான விஷயம். இங்க பாருங்க, பிராக்ஷனரிஸ் ஃபார் ஒரு பாலிசி மேக் பண்றாங்க, ஒரு கொள்கையை வடிவமைக்கிறாங்க. எந்த மாநிலம்? உத்தரப்பிரதேசம். இதெல்லாம் என்விரான்மெண்ட் ரிலேட்டடா வர்றதுக்காகனா அடுத்த கேலோ இந்தியா கேம்ஸ் எங்க நடக்குது? டெஃபினட்டா கேட்பாங்க ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டா. சத்தீஸ்கர் மாநிலத்துல எங்கடாக்கன்னா இந்த இருக்கு இல்லையா, சத்தீஸ்கர் அப்படிங்கிற மாநிலத்துல என்ன நடந்தது அப்படின்னா கேலோ இந்தியா. அதுல ஃபர்ஸ்ட் வாங்கின மாநிலம் நம்மளோட அண்டை மாநிலமான கர்நாடகா. தமிழ்நாடு அந்த லிஸ்ட்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ், தமிழ்நாடு லிஸ்ட்ல இருக்காது. கேலோ இந்தியா கேம்ஸ் 2026 எங்க நடைபெற்றது அப்படின்னா சத்தீஸ்கர், ஃபர்ஸ்ட் மாநிலம் கர்நாடகா, மறந்துடாதீங்க. ரைட்டாக்கன்னா நெக்ஸ்ட் ஒன் வேர்ல்டு ஹெல்த் டேன்னு பார்த்தோம், ஏப்ரல் 7. என்ன டேடாக்கன்னா ஏப்ரல் டேன்னு. அதனுடைய தீம் டுகெதர் ஃபார் ஹெல்த் ஸ்டாண்ட் வித் சயின்ஸ், இதுதான் அதனுடைய தீம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதுலேயே நம்மளுடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். இதை கூட நான் இன்னைக்கு தப்பா சொன்னேன், வெஸ்ட் பெங்கால் சொல்லிட்டேன். தட்டம்மை நோய் மீசல்ஸ் அப்படிங்கிறது பரவிட்டு இருக்கு, அதுக்காக தடுப்பூசி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்கன்னா எந்த ஒரு நாடுனா பங்களாதேஷ். அது வெஸ்ட் பெங்காலே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லி அது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ணாங்க. ஆனால் எலெக்ஷனால எல்லாம் முடிஞ்சு. ஸ்டார்லிங் நீங்க எந்த இடத்துல போனீங்கனாலும் 10G கிடைக்கும். 3 மாநிலம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, நான் தமிழ்நாடு வரல. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, 2வது குஜராத், 3வது பாத்தீங்கன்னா மேகாலயா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு டவர், இப்போ ஒரு உதாரணத்துக்கு கொடைக்கானல் போனா டவர் கிடைக்க மாட்டேது, ஏன்? ஊட்டிக்கு போனா கிடைக்க மாட்டேது, ஏன்? காட்டுப்பகுதியில் உள்ள போனா சுத்தமா டவர் இருக்காது, ஏன்? அதெல்லாம் பண்றது. இப்ப மேகாலயானா காட்டுக்குள்ளதான் இருக்கு, அப்ப அது என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு ஊர்லயும் போயிட்டு டவரை கொண்டாந்து நடுவில் நிப்பாட்டி டவர் எடுங்க, அதுக்கடுத்து மேன் பவர் வேணும், அதுக்கான எக்ஸ்டிமேஷன் வேணும், அதுக்கடுத்து வயர் கனெக்ஷன் எல்லாமே. இதெல்லாம் தூர போறதுக்காக எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க்னு ஒண்ணு இருக்கு. அவர் என்ன பண்ணாருன்னா சேட்டலைட்ல இருந்தே உங்களுக்கு டவரை கொடுத்துருவாரு. நீங்க எந்த அகல பாதாளத்துக்குள்ள போனீங்கன்னாலும் டவர் கிடைக்கும். ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. தமிழ்நாடு ஏன் பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஊர்ல அந்த மாதிரி தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, குட். வேர்ல்டு லார்ஜஸ்ட் மெட்ரோவாக முதல் நாடாக சைனா இருக்கின்றது. முதல் நாடு எத்தனை 1000 கிலோமீட்டர்? 11,000 கிலோமீட்டர். செகண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் 1400 கிலோமீட்டர். இந்தியா வந்துகிட்டே இருக்கு 1100 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் மெட்ரோ எங்கடா கண்ணா? கல்கத்தால ஓபன் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அடுத்து பிளைண்ட்னஸ் வீக் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வீக், ஏப்ரலோட ஃபர்ஸ்ட் வீக் கொண்டாடுறோம்டா கண்ணா, பிளைண்ட்னஸ் வீக் அப்படின்னு சொல்லக்கூடிய வீக். ரைட்டா கண்ணா? அடுத்த பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம். 75 ஆண்டு காலம், 75 ஆண்டு காலத்துல ஒரு தகவல் தொழில்நுட்பம், இப்ப தகவல் தொழில்நுட்ப டெக்னாலஜி வந்துருக்கு. இப்போ போஸ்ட்லாம் அவ்வளவா யாரும் பண்றது இல்லை. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற சொல்லணும். போஸ்ட் ஆஃபீஸ் பண்றத விட இந்த இங்க இருந்து மதுரையில இருந்து அருப்புக்கோட்டை வேணும்னா 50 ரூபா டிரைவர் கொடுத்தா அடுத்த அரை மணி நேரத்துல போயிடும். இது மதுரைக்கு போனோம்னா நாளைக்கு தான் போய் சேருது, அவ்வளவுதான். இதுதான் இந்த பஞ்சாயத்து. ஆனா 75 ஆண்டு காலம் தபால் நிலையங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு ட்ரைனிங் சென்டர் ஒன்று இருந்தது. அது ஓபன் பண்ணி 75 ஆண்டு காலம். அது எந்த இது சார் அப்படின்னா சஹாரான்பூர். சஹாரா லவ் லெட்டர் கொடுப்பையா தேர்ட் புக் நம்ம பாக்குறோம். A road well travel, CMA டைரக்டர் யாராகனா ராகவன். ஓகே, அதாவது நீங்க ஏன் எலெக்ஷன்ல நிக்கவில்லை என்றால் அந்த எலெக்ஷனில் இருக்கக்கூடிய டார்ச் லைட் பேட்டரி இல்லாத காரணத்தினால, அதுல டவர் போடாத காரணத்தினால, தட் இஸ் கால்ட் ராகவன், வீரர் ராகவன். ஸோ விச் மீன்ஸ் a road well travel. இந்த ரோடு கரெக்டா போகல, டிராவல் ஆகல. ரைட்டா கண்ணா? குட். அதாவது எவரெஸ்ட் மலை ஏறாம அதனுடைய பேஸ் கேம்ப் வரை ஏறின ஒரு பெண்மணி, அவங்க தான் யார் சார் அப்படின்னா திவ்யா சிங். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அது எதுல போயிருக்காங்க? எங்கடா கண்ணா? சைக்கிளை காணும். ஐயோ காணுமே, ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் சைக்கிளை காணுமே. உங்களுக்கு தெரியுதா? இந்த பின்னாடி சைக்கிள் நிக்கும்னு நினைக்கிறேன். சைக்கிள்லயே டிராவல் பண்ணி பேஸ் கேம்ப், அதுவே 4000 மீட்டர் ஹைட் ஆம்பா. பாத்துக்கோங்க, நான் சொல்லல, அவங்க சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்ஸ்பயர்டு உமன். ஒரு தன்னம்பிக்கையினுடைய அடையாளம். இப்படிலாம் இருப்பாங்களானே தெரியாது. அவங்கதான் பயல் நாக். 2 கை 2 கால் இழந்த பெண்மணி உலகத்தில் தடம் பதித்திருக்கார்கள் என்றால் அவர்களினுடைய சாதனையெல்லாம் சாமானியப்பட்ட சாதனையும் கிடையாது. இதை பத்தி நான் ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சேன், நான் போட்டுறேன்டாங்கண்ணா. ரைட்டாகண்ணா? பயலாம் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் லிம்ப்லெஸ் ஆர்ச்சரி சாம்பியன். லிம்ப்லெஸ்னா 2 கை 2 கால்கள் இழந்த ஒரு ஆளு தான் அந்த லிம்ப்லெஸ் அப்படிங்கிற கேட்டகரியில கொடுப்பாங்க. ரைட்டாகண்ணா? ஸோ பயல்நாக் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சீதல் தேவின்னு நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அவங்களுக்கு 2 கை மட்டும்தான் இருக்காது, இவங்களுக்கு 2 கையும் கிடையாது, 2 காலும் கிடையாது. ரைட்டா? இவர் யார் சார் அப்படின்னா இவங்களை பத்தி இவர் நேர்மையான எலெக்ஷன் நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு
அப்போசிட் பார்ட்டிஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இவரை பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா ராஜ்யசபால பண்ணியிருந்தாங்க. ஆனா அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் இம்பீச்மெண்ட், பதவி நீக்க தீர்மானம். இதுல நான் கேட்டிருந்தேன் 324ல 5 ஆர்டிகல் என்னடா அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா 324 to 329 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இவரை பதவி நீக்கம் செய்யணும்னா யாருக்கு ஈக்குவலான பதவி அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய, அதாவது தலைமை வழக்கு மாமன்றம் என்று அழைக்கப்படக்கூடிய தூய தமிழ் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜை இப்படி பதவி நீக்கம் பண்ணுவாங்களோ அதே முறையில தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பதவி நீக்கம் பண்ண முடியும். இவருடைய பேர் என்னடாக்கன்னா ஞானேஷ்குமார். தமிழ்நாடு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரு, தமிழ்நாடு சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் யாரு, ரெண்டையும் சேர்த்து ஆன்சர் பண்ணிருங்க. ஞாபகம் இருக்கா? இந்த 2 மாசம் அவங்க தான் பேட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. கேட்பாங்க, தமிழகத்தின் தேர்தல் நடத்தை விதிமுறையின் பொழுது தலைமைச் செயலராக பணியாற்றியவர் யார் சார் அப்படின்னா ஷாய் குமார் டு பி தி தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி. ஓகே, பவளமல்லி பாட்டு டக்குனு வந்துருச்சு. ஓகே ஓகே, சாய் குமார் யாருடாக்கன்னா அவர் தான் செக்ரட்டரி. டிஜிபியா யாரை போட்டிருக்காங்கன்னு பாருங்க, சந்தீப் மிட்டல் டு தி ஆர்ம்டு ஃபோர்ஸ். அவங்க தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஜிபியா போட்டிருந்தாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க ஷாய். அடுத்து சார் நமக்கு 2Gயே முக்கிட்டு இருக்கு, 3Gயே படுத்துட்டு கிடக்கு, 4G அப்பப்பதான் கிடைக்குது, 5G இப்போ ஓகேயா இருக்கு. ஒருத்தன் 10G போயிட்டான்டா. வேலையிலே முதல் நாடாக 10G இம்ப்ளிமெண்ட் பண்ண நாடு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். 10G இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்படி இங்க செகண்ட் கூட ஆகாது, ஒரு 50 GB படம் டவுன்லோட் ஆயிரும். ரைட்டா, குட். அடுத்து வேர்ல்டு, அதாவது பார்ட்னர்ஷிப் ஹெல்த் சென்டர், அதாவது இந்தியாவில் உலக அளவில் இருக்கக்கூடிய தூய்மையா இருக்கக்கூடிய, தூய்மையான இல்ல ஹெல்த்தியா இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் ஒரு கேட்டகரி பிரிச்சு எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸையும் அதுல இருக்கக்கூடிய ஒரு ஹெட் ரெப்ரசன்டேட்டிவா ஒரு ஆளை கூட்டு போய் ஒரு மீட்டிங் நடங்க. எங்கன்னா ரியோல நடந்துச்சு. ரியோ எங்கடாக்கண்ணா இருக்கு? பிரேசில்ல நடக்கு. ரைட்டாக்கண்ணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உடல் அளவுல இருக்கிறது ரொம்ப முக்கியம். ரைட்டா, இது என்னது, இது புதுசா இருக்கு. ஏங்க அப்பா, மகாராஷ்டிரால 3 பிளேஸ்ல என்னடாக்கண்ணா 3 பிளேஸ்ல ஆழ்கடல்ல போய் ஆராய்ச்சி பண்றதுக்காக. நம்ம பாக்குறது வெறும் 3% அந்த லேண்டு, மீதி 97% நிலம். அதுல என்னென்ன உலகம் இருக்குன்னே நமக்கு தெரியாது. கரெக்டாடாக்கண்ணா? ஓகே, அதனால அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ண விஷயம். 2 minutes ப்ளீஸ். இந்த இருக்குல்ல என்னென்ன சார் அப்படின்னா பாவசாகரா அப்படிங்கிற ரெஃபரல் சென்டர் ஃப்ரம் லொகேஷன் எங்கடாக்கண்ணா கேரளால இருக்கு. 2வது மகாராஷ்டிரால அகர்கர் ரிசர்ச் சென்டர். அகர்கர்னா அந்த பவுலர் இப்படி போடுவாரே சார், அவர் தான் அகர்கர் ரிசர்ச் சென்டர். ஒன்னு கொடுத்துருப்பாங்களே எங்கடாக்கண்ணா இருக்கு, பாவசாகரா அகர்கரா, இன்னும் ஒண்ணு இருக்குமே. 2 தானே. இந்த 2 பிளேஸ்ல தான் ஆழ்கடல் ரிசர்ச் பண்றாங்க. ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணி வச்சிருந்தோம். ரைட்டாக்கண்ணா? இது என்னடாக்கண்ணா புதுசா இருக்கு, கமலா ப்ராஜெக்ட் அப்படிங்கிற நீர்மின் சக்தி திட்டத்தை எந்த மாநிலம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, மோடி அப்ரூவல் பண்ணி, எந்த மாநிலத்தில் இருக்கு சொல்லுங்கடாக்கண்ணா? வடகிழக்கு மாநிலத்துல ஒண்ணு இருக்கு, ஞாபகம் இருக்கா? அடுத்து இது என்ன சார் ஒரு விஷயம், இங்க பாருங்க கீழே கொடுத்துறாங்க, போபால் பாஸ்போர்ட் ஆபீஸ். போபால் பாஸ்போர்ட்ல கண்ணு தெரியாம இருக்கிறாங்களா அவங்களுக்கு தெளிவா தெரியணுங்கிறதுக்காக, அவங்களும் பயன்பெறணுங்கிறதுக்காக ஒரு பாஸ்போர்ட் சென்டர் மூலமாக அந்த பிரெய்லி டைப்ல ஒன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்தியாவின் முதல் பாஸ்போர்ட் ஆபீஸ் இப்படி பண்ணிருக்காங்க. ரைட்டாக்கண்ணா? சோ அந்த மக்களையும் பண்றதுக்காக. அடுத்து ஹோமியோபதி டே பாத்துக்கோங்கடாக்கண்ணா, 10 ஏப்ரல் ஹோமியோபதி டேவா கொண்டாடப்படுகிறது. மறந்துடாதீங்க. அடுத்த பாயிண்ட் போஷல் பாக்ஷா. இங்க பாருங்கண்ணா, இது நம்ம பார்த்திருக்கோம், குழந்தைகளினுடைய 8th போஷல் பக்கோடா. போஷல் பக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன சார், 9ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் 6 வயசு வரைக்கும் அவங்கள உடல் நலத்திலையும் ஒரு புரோட்டீனாவும் நல்ல ஒரு ஹெல்த்தியா வைக்கிறதுக்காக தான் போஷன் பக்கோடா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சில்ட்ரன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து என்னடாக்கண்ணா, ஆரோக்கிய வேன் அப்படின்னா என்ன சார்? ஆரோக்கிய வேனுங்கிறது அந்த ஹைவேல வலது பக்கம் இடது பக்கம் அந்த செடிகள்லாம் இருக்கலாம், அது மூலிகை தாவரமா வைக்கணும்னு சொல்லி நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அது பேர் என்னன்னா ஆரோக்கிய வேன் அப்படிங்கிற திட்டம். ரைட்டாக்கண்ணா? ஆர்டெமிஸ் 2ல அந்த 4 பேர் இருக்காங்கல்ல, இப்ப நான் ஒரு 10 செகண்ட் டைம் கொடுக்குறேன். இந்த 4 பேரோட ஷார்ட்கட் சொல்ல முடியுமா? அந்த 4 பேர் யாருன்னு சொல்ல முடியுமா? அதை எழுதியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை எழுதியிருக்கணும், பின்னாடி வருது. ஓகே, அடுத்த பாயிண்ட் வாங்க. என்னடாக்கண்ணா 50,000+ கேசஸ். ஆக்சுவலா வந்து இங்க கொடுத்துருக்காங்கல்ல, தெலுங்கானா கவர்மெண்ட்ல கேன்சர் வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு, அதை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக தடுப்பூசிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 47,000 கேசஸ் தெலுங்கானால மட்டும் இப்போ பதிவாயிருக்கு. அதுக்கு 2030 50,000க்கு மேல போயிருன்னு சொல்லிருக்காங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கொஞ்சம் எமர்ஜென்சியா நீங்க என்ன பண்ணுங்க, தடுப்பூசி போறதுக்கு பாருங்க, அதற்கான மருந்து கண்டுபிடிக்க பாருங்கன்னு சொல்லிட்டு
தெலுங்கானா கம்பெனில நியூவா ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, ரைட்? எக்ஸசைஸ் சைக்ளோன். யாருக்கும் சார்? இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையே நடைபெற்ற சைக்ளோன் சூறாவளி எக்ஸசைஸ், ரைட்டடா கண்ணா? 2 நாடு, அதை மட்டும் தெரிஞ்சா போதும். இது யார் சார்? வந்தாரே வாழ வச்ச ஊரு வந்தாரா இருக்குல்ல, எங்கடா கண்ணா? வந்தாரா லான்ச்சஸ் த வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் குளோபல் யூனிவர்சிட்டி ஃபார் வைல்ட் லைஃப். அதாவது வனவிலங்குகள் வனங்களுக்கு பாதுகாப்பதற்காக உலகளாவிய முதல் பிரைவேட் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தை வந்தாரா இஸ் கண்ட்ரோலிங் அம்பானி. அவங்களோட 4 அம்பானி வருவாங்க, அந்த பேர் எனக்கு தெரியாது, ரைட்டடா கண்ணா? இது கேட்கலாம்டா கண்ணா, இது கேட்கலாம். இந்த இருக்குல்ல NSTFDC, இதனுடைய அப்ரிவேஷனே கேட்கலாம். இதனுடைய ஃபவுண்டேஷன் டே 25வது ஃபவுண்டேஷன் டேவா கொண்டாடுறாங்கன்னா இந்த 25, 50, 100 இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான டே, ரைட்டடா கண்ணா? இவர் யார் சார்? ஹரிவன்ஸ் நாராயண சிங், ராஜ்யசபாவினுடைய வைஸ் சேர்மனாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பதவி ஏற்கிறார், ரைட்டடா கண்ணா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட், சோலாரை அதிகமா பயன்படுத்தக்கூடிய மாநிலம் இங்க பாருங்க. 2024ல இவ்வளவு இருக்கு, 2025ல 46, கிட்டத்தட்ட 87%. ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான், செகண்ட் குஜராத், 3 மகாராஷ்டிரா. ராஜஸ்தான்ல தான் நம்ம பண்ண வேண்டியதான், ஏன்னா வெயில் பொழந்துரும், ரைட்டடா கண்ணா? அலுமினியம் பாரத் அப்படிங்கிற மீட்டிங் அப்படிங்கிறது ஒன்று கண்டக்ட் பண்ணிருக்காங்க, இந்த இருக்குல்லையா? டு எக்ஸ்க்ளூசிவ் அலுமினியம் ப்ராடக்ட் எக்ஸிபிஷன் செப்டம்பர் 2026ல கண்டக்ட் பண்ண போறாங்க ஃப்ரம் நியூ டெல்லியில. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இது அப்ப இங்க பார்ப்போம். CPA ஜோன் 7 கான்ஃபரன்ஸ் 2026 கிட்டத்தட்ட 46ல இருந்து 51 நாடுகள் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. என்ன சார்? இந்த கடற்கரையில இருக்கக்கூடிய அந்த ப்ளூ டிக்லாம் சொல்லுவாங்களா, அதை வாங்குறதுக்காக. அதை தூய்மையா கடலை வச்சுக்கணும், கடல்வாழ் உயிரினங்களை, அந்த கடற்கரையில் வாழக்கூடிய உயிரினங்களையும் நம்ம பாதுகாக்கணும், மக்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த CPA எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1911 கேபிட்டல் லண்டன். நோட் பண்ணிக்கோங்க கண்ணா. அடுத்த பாயிண்ட் இது நடக்கணா, ஒரு போர்ட் இருக்கு, துறைமுகம். அந்த போர்ட் துறைமுகம் என்ன பண்ணுச்சுன்னா அதிக அளவுல கார்களை இறக்குமதி ஏற்றுமதி பண்ணிருக்கு. அந்த துறைமுகம் என்ன சார் அப்படின்னா முந்த்ரா போர்ட். அதுதான் அதிக அளவு காரை இறக்குமதி ஏற்றுமதி பண்ணியிருக்கிறாங்க. இந்த இருக்கு பாருங்க, கார் இமேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? இது என்ன சார்? இதை பத்தி நான் எதையும் பேச விரும்பல. இவரா பதவி நீக்கம் பண்ணிட்டு போயிட்டாரு. ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா ரிசைன்ஸ். இது ரிலேட்டடா அந்த ஆர்டிகல் வேற நான் கொடுத்தேன். பதவி நீக்கம்னா 124ல 4, சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்னா 218. ஞாபகம் இருக்கா? இது போய் எடுத்து பாருங்க. அடுத்து அந்த 4 பேர், இந்த 4 பேர் இவங்களை காமிக்கணும்ல, இவங்க தான் அந்த 4 பேர். அவங்க 4 பேருக்கு ஷார்ட்கட் வேற கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? வைஸு, விக்டர் குளோவரு, கோச்சு, என்னடா ஜெர்மி ஹாட்சன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? கையில க்ளோவ்ஸை போட்டுட்டு ஐஸா சாப்பிட்டுட்டு ஹாட்சன், அது பேரு ஹாட்சன் ஐஸ். என்னடா கண்ணா? ஹாட்சன் ஐஸ். அது யார் சார்? ஒரு கோச். ஷார்ட்கட்டன் எழுதி வைக்க சொன்னேன், ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். புதுச்சேரி கவர்மெண்ட்ல நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, ஓட்ட கொஞ்சம் அமுக்கு, இவங்களுக்கு பிடிச்ச சின்னத்துல அமுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் நிலா, அதாவது வாக்களிக்க வரக்கூடியவங்களுக்கு வரவேற்கிறதா ரிசப்ஷன். ஓகே, நிலா ரைட்டா? அடுத்து 2 புது ஏர்போர்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. என்ன 2 ஏர்போர்ட் சார் அப்படின்னா, ஒன்னு தெலுங்கானால வாராங்கல், இன்னொன்னு ஆதிலாபாத். வாராங்கல் ஏர்போர்ட், இன்னொன்னு ஆதிலாபாத் ஏர்போர்ட். நோட் பண்ணிக்கோங்க, ரெண்டுமே தெலுங்கானால வருது. இந்தியாவில, தமிழ்நாட்டுல ரொம்ப கஷ்டம் தான். அடுத்து டஸ்லீக் எக்ஸசைஸ் 2026 யாருக்கு? இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும். எகிப்துக்கு நடந்தது சைக்ளோன். ஓகே, காக்காடு நடந்தது இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும். டஸ்லீக் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும். ரைட்டா கண்ணா? சூப்பரா இருக்கா? அடுத்த பாயிண்ட், அதாவது அரசியலமைப்பை சிந்தி மொழியில எழுதி வெளியிட்டு இருக்காங்க. அதுதான் தேவநாகரி நிறுவனம். இது சிந்தி மொழிங்கிறது எந்த ஆண்டு எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா சேர்க்கப்பட்டதுன்னா 21ஆம் சட்ட திருத்தம் 1967 மூலமாக. ரைட்டா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்கிறாங்க. அடுத்து இந்தியன் ஆர்மி லான்ச்சஸ் ரேடியோ சிக்கிம் சௌந்தரி, சொப்பன சுந்தரி, ரேடியோ சிக்கிம் சௌந்தரி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? அது இந்தியன் ஆர்மி லான்ச் பண்ணிடுறாங்க, ரைட்? அடுத்து சொல்லவே தேவையில்ல, ஏப்ரல் 13 இந்தியாவில் வரலாறுல மறக்க முடியாத நாள். ஒரே ரவுண்ட்ல கிட்டத்தட்ட அவ்வளவு பேர் சுட்டு கொண்டுருங்க. பேச வேணும், கோபமா வரும், ரைட்டா? விச் மீன் சமூக நீதி தினமாக இவர் என்ன சமத்துவ தினமாக கொண்டாடப்படுகிறது. யாருடைய? அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினமாக. அதனால இந்த இமேஜை நான் கொண்டாந்துருந்தேன். அடுத்து 200வது பர்த்டே சாவித்ரிபாய் பூலே அவர்கள். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? விச் மீன்ஸ் சாவித்ரிபாய் பூலே, ஜோதிபாய் பூலே 2 பேர் சேர்ந்து தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு முதலாக இந்தியாவில் கல்வியை ஆரம்பித்தவர்கள். அவங்க பேர்லாம் மறக்கவே கூடாது. 9th இந்தியன் ஓஷனல் கான்ஃபரன்ஸ் எங்க நடைபெற்றதுன்னா மொரிசியஸ். எங்கடாக்கன்னா மொரிசியஸ். 95 ஸ்லைடு பார்த்துருவோம். இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி நடத்திட்டோம் ரிவிஷன். அதனால
இந்த பாயிண்ட்ஸ்லாம் டக்கு டக்குன்னு கேட்டால் அடிச்சிருவாங்க. ரைட்டாடா கண்ணா? ஸோ இது பார்ட் 1 தான். பார்ட் 2 வீடியோ இஸ் ஆன் தி வே. ஓகே, உங்களுக்காக நாங்கள் எப்பயுமே கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஹோம்ஒர்க்கு பனிஷ்மெண்ட்டு எழுதி நான் என்ன படிக்கணும் ஏது படிக்கணும்னு கொடுத்துருவேன். பிடிஎஃப்லையும் கொடுத்துருவேன். மெட்டீரியலையும் நம்ம சுபா லேர்னிங்ஸ் அஃபிஷியலில் கொடுத்துருவேன். அதை எழுதி உங்கள் அப்பா அம்மா கிட்ட சைன் வாங்கணும். 3 மாசமா பசங்க சைன் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் நீங்கள் வாரீங்கன்னா இனிமேல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்டாடா கண்ணா? இன்னைக்கான ஹோம்ஒர்க் என்ன சார் அப்படின்னா, நல்ல தமிழ் எழுத வேண்டுமா? இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கடா கண்ணா. இங்கே நான் ஓரமாக போய்க்கிறேன். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா இல்லை இந்த விஷயத்தை இது ஞாபகம் இருக்கா? இதை மட்டும் நான் நடத்தலை, அதனால இது இப்போ ஹோம்ஒர்க்காக கொடுத்துறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். தெரியல சார் அப்படிமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இமேஜை நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக நான் இன்னைக்கு ஹோம்ஒர்க் அனுப்பிடுறேன். சரியாடா கண்ணா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 இமேஜ் தான், இந்த 3 இது தான். ஓகேவா? இது எழுதிடலாமா? எழுதிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். மறந்துடாதீங்க. இதுதான் பாயிண்ட். மேபி உங்களுக்கு நீங்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா, திருப்பி நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சுன்னா, நீங்களும் ஸ்டேட் ரேங்க் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, குரூப் 2 குரூப் 4 ரெண்டுலையுமே வேலையை வாங்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நம்ம பேட்சில் விருப்பம் இருந்தால் கம்பல்சரி தட்ஸ் லாஸ்ட் டே. இன்னைக்கும் நாளைக்கும் தான். சீட்ஸை பிளாக் பண்ணிக்கோங்க. 72008594 இந்த நம்பருக்கு மட்டும் மெயின் டெக்ஸ்ட் பண்ணுங்களேன், கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்பி வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நான் அன்னைக்கு சொன்னதான் இப்பயும், நம்ம அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா போஸ்டிங் ஆர்டர் மூலமாக தான் ப்ரொவைட் பண்ண முடியும். நான் இருக்கேன், என்னையை நம்பி வாங்க. நான் மட்டும்தான் இருக்கேன். நான் உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன், பொய் சொல்லவே மாட்டேன். செய்கிற விஷயத்த தான் சொல்கிறேன், சொல்கிற விஷயத்த தான் செய்வேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணி வேலையை வாங்குகிறோம். இந்த மொமெண்ட்லேருந்து உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிடும். ரைட்டா? ஸோ ரொம்ப நன்றி. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு சொல்லி வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு வேறு என்னெல்லாம் வீடியோஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ரைட்? ரொம்ப நன்றி. தேங்க்யூ.